ஹே கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? அக்கா அதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவியோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூடு விட்டு கூடு போயிடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹீரோயினோட உடம்புக்குள்ள ஹீரோவோட உடம்புக்குள்ள ஹீரோயினும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அவங்களோட லைஃப்லன்றது தான் கதை. இவ தான் நம்மளோட ஹீரோயின் பைலிங். இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, இந்த டிராமாஸ் மூவிஸ்லாம் வந்து செகண்ட் லீடாக நடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரோல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. செம போதையில் அவளோட பாய் ஃப்ரெண்டை தேடி வந்துகிட்டு இருக்கா. ஆனால் தப்பி வேற ஒரு ரூம்குள்ள போயிடாலா, அவங்க செம கத்துறாங்க, மரியாதையா வெளியில போ அப்படின்னு உடனே, ஐயோ சாரிங்க தெரியாம இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா போயிடுறா. இப்பதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அதே ஹோட்டல்ல தான் இருக்கான். இவன் ஒரு பெரிய சிஇஓ. அது மட்டும் இல்லாம இவனுக்கு வந்துட்டு ஒரு அலர்ஜி இருக்கு. லேடிஸ்னாவே அலர்ஜி, லேடிஸ் தொட்டா அவ்வளவுதான். இப்ப கரெக்டா அங்க ஹோட்டல்ல வேலை செய்யற பொண்ணு வந்துட்டு அவன் கிட்ட ஒரு ஃபைல் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. அப்ப அவளோட கை வந்து அவனோட கையில பட்டுடுது. அவ்வளவுதான் பதறி போயிடும். ஐயோ நீ என்ன பண்ண, மரியாதை வெளியில போயிங்க இருந்து அப்படின்னு கத்துறான். நடந்த கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு வந்து உடம்பெல்லாம் வந்து அரிக்க ஆரம்பிச்சிருது. ஐயோ என்னடா பண்றது, ஒண்ணுமே பண்ண முடியல, இவ்வளவு வருஷமா இந்த அலர்ஜி போகவே மாட்டுதே அப்படின்னு சொல்லி உடம்பெல்லாம் அவன் சொரிய ஆரம்பிச்சிடுறான். அவனுக்கு ஒரு மாதிரி மயக்கமா வர ஆரம்பிச்சிடுது. பான ரூம்குள்ள மாறி மாறி போயிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கடைசியா நம்ம ஹீரோவோட ரூம்க்கு வந்த உடனே, டார்லிங் நான் உன்னதான் இவ்வளோ நேரமா தேடிட்டு இருக்கேன், நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லி ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. ஐயோ அடியே பொம்பளை, என்ன தொடாதடி அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோயினை பிடிச்சி ஒரு தள்ளுறான். இவ கீழே விழும்போது பார்த்தா அவனோட பேண்ட்டை ஃபுல்லா கழட்டிடுறா. அடியே வெக்கம் கட்டவளை, மானம் கட்டவளை, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ, தயவு செஞ்சு மரியாதையா எழுந்து இங்க இருந்து வெளியில போ, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான் ஹீரோ. இவ வந்து என்ன நினைச்சுக்கிறான்னா, பாய் ஃப்ரெண்டுன்னு நினைச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவை விடாம பயங்கரமா வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. எதுக்கு நீ என்ன இப்படி பண்ற, எதுக்கு நீ என்ன போக சொல்ற அப்படின்னு சொல்லி அந்த டைமுக்கு தான் ஹீரோக்கு தோணுது, என்னடா இவ்வளவு நேரமா வந்துட்டு எனக்கு அரிப்பு எடுத்துட்டு இருக்குது, எதுவுமே காணுமே, அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு என்ன இந்த அளவுக்கு தோடுறா, எனக்கு எந்த ஒரு சிம்டம்ஸும் வரலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இதை பாரு, நானும் ஒரு ஆம்பளையா, என்னால எவ்வளவு அளவு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ இவ்வளவு நேரம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், ஆனா இது எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணது நீதான், இதுக்கு மேல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே சேர்ந்து ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதோட மறுநாள் காலையில தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் தான் தூக்கத்துல இருந்து ஃபர்ஸ்ட் எழுந்துக்கிறா. எழுந்த உடனே பாத்ரூம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பளைங்க எல்லாம் போற மாதிரி நின்னு போறா. பார்த்தா அவளோட காலையே வழியுது. ஐயா என்னடா இது அப்படின்னு சொல்லி குனிஞ்சு பார்த்துட்டு, ஐயோ எங்க போச்சாது அப்படின்னு தேடுறா. என்னது இது, என்னோட குரல் கூட வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்த உடனே தான் அவளுக்கு தெரியுது, என்ன நம்ம பொண்ணு மாதிரி இருக்கும் அப்படின்னு ஷாக் ஆகி நிக்கிறா. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. எழுந்துக்க மாதிரி, ஐயோ தலையெல்லாம் வலிக்குது, ஐயோ நம்ம என்ன நம்ம பாய் ஃப்ரெண்டோட ரூம்ல இல்லையா, வேற யார் கூடயும் இருந்துட்டோமா நைட்டு, ஐயோ பெரிய பாவம் பண்ணிட்டோம், என்னதான் ஆச்சு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸையே கஷ்டப்பட்டு எடுத்து மாட்டிக்கிறான். இப்பதான் நமக்கு அடுத்த கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவளோட பேர் வந்து யான். இவ யாரு அப்படின்னு பார்த்தா, அப்கோர்ஸ் வில்லி தான். நம்ம வில்லி கூட தான் வந்து வில்லனும் இருக்கான். வில்லன் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட். இவங்க ரெண்டு பேருமே நேற்று பிளான் பண்ணி தான் நம்ம ஹீரோயினோட ட்ரிங்க்ல எதையோ கலந்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவ நம்ம கிட்ட மாட்டிப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதுக்கு நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து லவ்னு சொல்லிட்டு என் மேல பைத்தியமா தெரியுறா, அந்த லவ்வை யூஸ் பண்ணியே வந்து அவளை என்ன மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியுமோ நம்ம ரெண்டு பேரும் யூஸ் பண்ணி நம்ம முன்னேறிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே மெயின் லீட் பண்றவங்க. எதுக்காக ஹீரோயினோட ட்ரிங்க்ல வந்துட்டு ட்ரக் கலந்தாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்களோட டைரக்டருக்காக தான் பண்ணிருக்காங்க. ஆனா ஹீரோயின் தான் வந்து டைரக்டரோட ரூமுக்கு போகாம வேற ஒரு ரூம், நம்ம ஹீரோ இருந்த ரூமுக்கு போயிட்டா. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, ஐயோ அந்த பையனுக்கு தெரியாம நம்ம எப்படியாவது வெளியில போயிடணும்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு அந்த ஹீல்ஸை போட்டு நடந்துகிட்டு போறானா. அங்க இருக்க எல்லாரும் இவனை வீடியோ எடுக்கிறாங்க, விசித்திரமா இருக்கானே என்னடா இவன் சொல்லிட்டு. இப்பதான் ஹீரோயின் வேகமா வந்துட்டு, அடியே எங்கடி இருக்க நீ அப்படின்னு சொல்லி பெட்டை தேடி பார்த்தா நம்ம ஹீரோவை காணும். ஐயோ எங்க போனானே தெரியலையே அப்படின்னு முழிக்கிறான். ஹீரோ அதே நேரத்துக்கு கீழே ரிசப்ஷன்ல போயிட்டு நான் ரூமை செக் அவுட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஐடி கார்டை கொடுக்குறான். அந்த ஐடி கார்டு நம்ம ஹீரோயின் இல்லையா, இவனை பாக்குறாங்க, அந்த ஐடி கார்டுல இருக்க போட்டோவை பாக்குறாங்க, மாறி மாறி அவங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க. சார் என்ன நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு புரிய வரல, இந்த ஐடி கார்டு யாருது அப்படின்னு கேக்குற அந்த பொம்பளை. அதே நேரத்துக்கு அங்க பார்த்தா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் அந்த யானும் வராங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ கொதிச்சு எழுந்துடுறான். ஏன்னா இவனோட பாய் ஃப்ரெண்ட் இல்லையா, அதனால வேகமா போயிட்டு பாய் ஃப்ரெண்டோட கண்ணத்திலேயே ஒன்னு
பலார்னு விடுறான். இவனுக்கு இன்னமும் தெரியல ஹீரோவோட பாடியில தான் ஹீரோயின் இருக்கா அப்படின்றது. ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே புரியல, இவர் எதுக்கு நம்மள அடிக்கிறாருன்ற மாதிரி முழிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கும் போது அப்பதான் வந்து ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னா, இவன் தான் ட்ரிக் பண்ணி நமக்கு ட்ரக கொடுத்துருக்கான், இவன் மோசமானவன் கேவலமானவன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்கா. அப்பதான் யான் என்ன சொல்றான் அப்படின்னா, ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல ப்ரோ, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னா அப்படின்னு சொல்றா. நீ வாயை மூடுடி, உன்னை பத்தியும் தெரியும் இவனை பத்தியும் தெரியும், நீங்க 2 பேரும் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, அதுவும் இவன் தான், இவனை நான் எவ்வளவு நாளா நம்பிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கத்தும் போது இவங்க 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல, என்னடா இவன் இப்படி பேசுறானே அப்படின்னு சொல்லி, ஐயோ என்னடா இது எனக்கு ஆம்பளை குரல் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ இப்பதான் முடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு கரெக்டா ஹீரோயின் வந்து கால் பண்றா. இவன் யாருன்னு தெரியாம யாருன்னு கத்திக்கிட்டு இருக்கான். இதை பார், எதுவும் அங்க பேசாம மரியாதையா வந்துட்டு என்னை இதுக்கு மேல அசிங்கப்படுத்தாம ரூமுக்கு திரும்ப வா, நம்ம 2 பேரோட உடம்பு மாறிடுச்சு அப்படின்னு சொல்றா. அதான் ஹீரோ எல்லாத்தையும் கவனிக்கிறான். ஐயோ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம அசிங்கப்பட்டுக்கிட்டு வேகமா அங்க இருந்து ஓடுறான். இவங்க 2 பேருக்கும் என்ன நடக்குதுன்னு புரியல. இப்பதான் யான் வந்து ஒரு விஷயத்த சொல்றா. என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்க ஃபேமிலியில இவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஹீரோக்கும் இவளுக்கும் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க சின்ன வயசுலயே. ஆக்சுவலா வந்து பார்த்தா இவ்வளவு வருஷமும் இவருக்கு பொம்பளைங்களே பிடிக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, பொம்பளைங்களை தொட்டு கூட பேச மாட்டாருன்னு சொன்னாங்க. ஆனா இப்படி இருப்பாருன்னு நான் நினைச்சே பார்க்கல, என்னோட வெட்டிங்கை இப்பவே நிறுத்தணும் அப்படின்னு சொல்றா. ஐயோ டார்லிங், அவசரப்பட்டு அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ணிடாத, இவன் இப்படி இருந்தாலும் நமக்கு நல்லதுதான், நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கலாம், அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னா நமக்கு தான் எல்லாம் சொத்தம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்றா. அதே நேரத்துக்கு ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஹீரோ வந்து பயங்கர குழப்பத்துல உட்காந்துக்கிட்டு பயங்கரமா மூக்க சிந்தி அழுதுகிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 10 பாக்ஸுக்கு டிஷ்யூ பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து வேஸ்ட் பண்ணிட்டான். இப்ப என்னத்துக்கு நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இப்ப அடுத்து நம்ம எப்படி மறுபடியும் நம்ம பாடியை மாத்திக்கிறதுன்றத மட்டும் தான் யோசிக்கணும், லூசு தரமா இப்படி பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு ஹீரோயின் கத்துறா. எல்லாமே போச்சு, என் வாழ்க்கையே போச்சு, நான் இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, இவ்வளோ நாளா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த ஒரு நல்ல ஹீரோயின் ஆகணும்னு சொல்லிட்டு, ஆனா இவ்வளோ நாள் சான்ஸ் கிடைக்கவே இல்லை, இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும், என்னால வாழ்க்கையே நடத்த முடியாது, நான் சாக போறேன் அப்படின்னு அழறா. இதை பாரு, இப்போதைக்கு நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நேற்று நைட்டு நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கும் போதுதான் வந்து நம்ம 2 பேரோட சோலும் வந்து மாறிடுச்சு, இப்ப மறுபடியும் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அது மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றாளா. முடியாது, கேவலமானவனா இருக்கியே நிச்சி, வெக்கமா இல்ல உனக்கு, நேத்து நைட்டு ஏதோ ஆக்சிடென்ட்ல அது நடந்துருச்சு அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஆக்சிடென்டா, சும்மா ரூம்குள்ள இருந்தவனை வந்து ரேப் பண்ணதே நீ தாண்டி, நீ வந்து ஆக்சிடென்ட்னு சொன்னேன்னு வச்சுக்கோயே, உன்னை என்ன பண்ணுவனே தெரியல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சி கலாய்க்கிறாளா. அந்த டைமுக்கு கரெக்டா நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி உள்ள வந்துடா. வந்த உடனே இவனோட ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே, ஐயோ சார் நீங்க இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசியில இருப்பீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல சார் அப்படின்னு வழிகிறான். ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்ப அசிங்கமா போயிடுது. இவன் வேற நின்று அப்படியே கண்ணு கொட்டாம பாத்துக்கிட்டே இருக்கானா, இப்ப எதுக்காக இங்கே நின்னுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். மரியாதையா இங்க இருந்து போறியா இல்ல என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரே கத்துறாளா. ஐயோ என்ன மேடம் நீங்களும் என்னோட பாஸ் மாதிரி கத்துறீங்க, மீட்டிங்க்கு டைம் ஆச்சு, அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். இப்போதைக்கு நமக்கு வேற வழியே இல்லை, நம்ம 2 பேரும் வந்து கப்பல்னு சொல்லிட்டு ஒன்னாவே கொஞ்ச நாளுக்கு வாழலாம், என்ன பண்றதுன்னு அப்புறம் யோசிக்கலாம் அப்படின்னும் போது ஹீரோ, ஐயோ நான் ஒரு பொண்ணு உன் கூட எப்படி தனியா இருப்பேன், என்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்றான். ஹீரோ எனக்கு செம்ம கடுப்பாயிடு, ஏய் உன்னோட உடம்பே இப்ப என்கிட்டதான் இருக்கு, பைத்தியம் மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்துறா. இப்போதைக்கு நமக்கு வேற வழியே கிடையாது, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோயின். நம்ம ஹீரோயினுக்கு ஷூட்டிங்கான டேட் வந்துடுச்சு, அதாவது நம்ம ஹீரோக்குள்ள இருக்க ஹீரோயினுக்கு, அதனால வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோவை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருக்கு. இதை பாரு, ஹை ஹீல்ஸ் போட்டு நீ நடந்ததே இல்லையா, நல்லா நட, இடுப்பை இப்படி அப்படியே ஆட்டி நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். உண்மையா என்னால் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை, சான்ஸே இல்லை, என்னால் முடியாது, நான் ஒரு சிஇஓ, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஆம்பளை, இந்த ஹீல்ஸை போட்டு நான் எப்படி நடப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. அப்படியா, சரி ஓகே பண்ணாத, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், உன்னோட ஆஃபீஸில் போயிட்டு இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்லையும் நான் என்னோட சைனை போட்டு வச்சுட்டு வந்துடுவேன், பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிறான். என்னடா இவன் இப்படி டார்ச்சர் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாமல் ஹீரோயினும் வந்து அந்த ஷூட்டிங்க்கு போகிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் நாள் பூராவும் ஹீரோயினுக்கு நடக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கானா. ஹீரோயினுக்கு நடக்கவே வரல, கன்றாவே நடந்துகிட்டு இருக்கா. ரொம்ப நேரம் பிராக்டிஸ் எடுத்து டயர்ல 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோவோட காலில் நல்லாவே அடிபட்டுது.
ஹீரோயின் உடனே அவ ஹீரோன்ற ஞாபகத்துல வா வா உன்னை பெட்ரூம்க்கு தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி தூக்குறா. ஐயோ என்னால முடியல, நீ என்ன இந்த கணம் கணக்குற, இல்ல இந்த பாடி தான் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்றா. ஹீரோ அவ்வளவுதான் உருண்டு பிறண்டு அழ ஆரம்பிச்சிடா. ஐயோ போச்சு, என் வாழ்க்கையே போச்சு, அவ்வளவுதான், என்னால என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான், போச்சு போச்சு அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கான். ஏய் நான் தான் அந்த ஷூட்டிங்க்கு போறேன்னு சொல்லிட்டேனே, எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ற, கண்டிப்பா நான் வந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சமாதானப்படுத்துறா. மறுநாள் காலையில ஆபீஸ்க்கு வர சொல்லி ஹீரோக்கும் போன் வந்துடுதா. வேற வழியே இல்லை, இப்ப எனக்கு பதில் நீ தான் போய் ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நான் என்ன பண்ணுவேன், அங்க நீ சிஇஓ, எனக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாதே அப்படின்னு சொல்றான். ஒரு விஷயத்த நோட் பண்றான். பார்த்தா இன்னொரு வேற திருப்பி போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்காவ. பார்த்த உடனே இவனுக்கு பயங்கரமா சிரிப்பை அடக்க முடியல. ஏய் அடியே, உனக்கு இன்னொரு வேர் கூட ஒழுங்கா போட தெரியாதா, அது பின்னாடி இருக்கிறத முன்னாடி போடணும் நீ அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கே ஞாபகம் வருது. ஐயோ வேண்டாம் வேண்டாம், இங்க வா, நானே உனக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு கத்துறான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்கிருந்து போயிடுறா. அதே நேரத்துக்கு எங்க ஆபீஸ்க்கு வந்த ஹீரோ வந்து எல்லார்கிட்டயும் சிரிச்சு சிரிச்சு பேசி எல்லார்கிட்டயும் இவனாவே போய் மார்னிங் சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. லிப்ட்ல போன உடனே ஹீரோ சிஇஓவா இருந்தாலுமே பாடியை செம்மையா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான், சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடி பார்ட்டியும் தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். பேக்கை வேற எவ்வளவு டைட்டா வச்சிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி போஸ் கொடுத்து நின்றுகிட்டு இருக்கா. லிப்ட் ஓப்பன் ஆயிடுது, எல்லாருமே பார்த்துடுறாங்க. எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல. ஐயோ இவன் என்னடா அவனா இருப்பானோ அப்படின்ற மாதிரி குழம்பிடுறாங்க. இல்ல போனு வைப்ரேட் ஆச்சு, அதை எடுக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தானா ரொம்ப நேரமா எடுக்க முடியல, பேண்ட்டை டைட்டா போட்டு வந்துட்டு, அதனாலதான் மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டேன், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாங்கிறது போயிடுறா. அதே நேரத்துக்கு ஹீரோயினுக்கு வேற ஷூட்டிங் இருக்கு இல்லையா, நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டையும் யானையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஷூட்டிங்ல ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. அப்ப யான் என்ன பண்றான்னா, ஹீரோயின் வந்த உடனே ஹீரோயினை பலான்னு ஒண்ணு கண்ணத்திலேயே விடுறா. இவளுக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு ஹீரோ கூட தான் நைட்டு அன்னைக்கு ஹீரோயின் இருந்திருக்கான்றது. உனக்கு என்ன தைரியம் இருந்திருந்தா என்னோட ஃபியான்சி கூடயே நைட்டு நீ தங்கியிருப்ப, உனக்கு காசு வேணும், ஆக்டிங்க்கு ரோல் வேணும் அப்படின்னா என்ன வேணா பண்ணிடுவியா, அப்படி கேவலமானவளா நீ, அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயினை அசிங்கப்படுத்துறா. அப்பதான் அந்த கேடுகட்ட பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவன் என்ன சொல்றானா, நீ பண்ணதெல்லாம் பண்ணிட்ட ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா வேற ஆள் கூட பண்ணிட்ட தேவையில்லாம நான் சொல்றவங்க கூட நீ பண்ணேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா உனக்கும் சான்ஸ் கிடைக்கும், எங்களுக்கும் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோயின்குள்ள இருக்க ஹீரோக்கு எல்லாமே புரியுது. இவங்க எல்லாரும் பிளான் பண்ணி தான் இதை பண்ணிருக்காங்க, அவளை வேணும்னு தான் ட்ராப் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம். ஹீரோயினும் நடிக்க ஆரம்பிச்சிடறா. ஆனா இவ நைட்டு வரல அப்படின்ற காண்ட்ல இந்த டைரக்டர் என்ன பண்றான்னா, தேவையில்லாம ஹீரோயினை திட்டிக்கிட்டே இருக்கான். உனக்கெல்லாம் நடிப்பு வரல அப்படின்னா எதுக்கு இங்க வர, வீட்டுல சும்மா கிடைக்க வேண்டியது தானே, கல்யாணம் பண்ணி புள்ளைய பெத்து போட வேண்டியது தானே அப்படின்னு பேசுறான். அடுத்த சீன் என்ன வருது அப்படின்னு பார்த்தா, அதாவது அந்த யான் இருக்கா இல்லையா, அவ வந்து ஹீரோயினை அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வருது. அப்போ மோதிரத்தை திருப்பி வச்சு ஹீரோயினை வேணும்னே அடிக்கிறா. நல்லா ஹீரோயினோட மூஞ்சில கீரலே விழுந்துடுது. அவ்வளோதான், செம்ம காண்டாயிடுறான் நம்ம ஹீரோயினுக்குள்ள இருக்க ஹீரோ. எந்த நேரமும் நானே வாங்கிக்கிட்டு இருப்பேன், நீ நினைச்சிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு கண்ணத்திலே வைக்கிறான். அவ்வளோதான், அவ கண்ணும் பழுத்துடுது. அந்த டைமுக்கு இந்த பாய் ஃப்ரெண்ட் அங்கே வந்துடுறான். வந்த உடனே அவள் யாருன்னு உனக்கு தெரியுமா, அவன் மேலே கை வச்சுட்டியே, இதெல்லாம் ஹீரோக்கு தெரிஞ்சா உன்னை என்ன பண்ணுவான்னு தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கிறதே ஹீரோ தான்டா அப்படின்னு மனசுக்குள்ள ஹீரோ நினச்சிக்கிறான். இப்போ அவன் வந்து என்ன பண்ணிடுவான், அவன் வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தானா, அவன் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கானா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைல்ல. ஸோ இவ வந்துட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான எந்த ஒரு சாத்தியமும் கிடையாது, நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோ காண்ட்ல சொல்றான். எல்லாருமே கூட்டி சேர்ந்துடுறாங்க. அவகிட்ட நீ மன்னிப்பு கேளுன்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோக்குள்ள இருக்க ஹீரோயின் வேகமா ஓடி வந்து, அடே பாவி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்டை பிடிச்சி ஒரு தள்ளுறான். டைரக்டர் வேகமா அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஐயோ சார் நீங்க யார் மேலும் கோவப்படாதீங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோயின் தான் வந்து நீங்க யானை கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்றது தெரிஞ்சும் அவளை போட்டு அடிச்சா, அவளை கொடுமைப்படுத்தினா, அவகிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லிதான் நாங்க இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்றான். உடனே செம்ம காண்டா ஹீரோயின் கிட்ட, ஒருத்தங்களை இப்படி அடிப்ப, உனக்கு எப்படி அடிக்கணும்னு கூட தெரியாதா, இப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல இருந்த வெறியெல்லாம் வச்சு ஹீரோயின் ஒரு அறை விடுறா அவளுக்கு. உடனே சார் உங்களோட வருங்கால பொண்டாட்டி இவ அடிச்சிங்க, அது இவளுக்காக, எதுக்காக சார் நீங்க இப்படி பண்ணீங்க, நீங்க ஏதோ குழப்பத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இது வருங்கால பொண்டாட்டியா, நான் தான் இவனோட வருங்கால பொண்டாட்டி, இவன் தான் என்னோட வருங்கால புருஷன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும் போது ஹீரோக்கு ஐயோ என்ன நீ இப்படி எல்லாம் அவசரப்பட்டு பேசுற அப்படின்னு சொல்லி கேட்கறான். இப்போதைக்கு உனக்கு இதை தவிர வேற ஆப்ஷனே இல்லை, அப்படியே வந்து ஆக்ட் பண்ணு அப்படின்னு சொல்றான்.
ப்ரோ என்ன ப்ரோ நீங்க பண்றீங்க, இவளுக்காக வந்து என்னையே வேண்டாம்னு சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. சின்ன வயசுல வந்துட்டு உனக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கன்னா நீ தான் முட்டாள். காலம் எவ்வளவோ மாறி போயிடுச்சு, இன்னமும் வந்துட்டு வீட்டுல பாக்குறவங்கள யாருன்னா கல்யாணம் பண்ணிப்பாங்களா என்ன, கொஞ்சமாச்சும் வளரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்பதான் ஹீரோக்குள்ள இருக்க ஹீரோயின் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, நாளுமே என்கிட்ட இருந்த மொத்த காசையும் இவன் தான் வாங்கிக்கிட்டான், அது மட்டும் இல்லாம இப்ப அவன் இருக்க அபார்ட்மெண்ட் கூட நான் தான் வாங்கி கொடுத்தது, இவன் எனக்கு பெரிய துரோகத்தையே பண்ணிட்டான், நான் சும்மா அவனை விடமாட்டேன், அவன் என்கிட்ட இருந்து எந்தெல்லாம் போடுங்கனானோ அதை எல்லாத்தையும் நான் திருப்பி வாங்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்து ஆபீஸ்ல இருக்கான், அதாவது நம்ம ஹீரோயின் ஆபீஸ்ல இருக்கா, அங்க அவ வந்துட்டு ஜாலியா இருக்கா. பரவாயில்ல, இந்த சிஇஓவா இருக்கிறது கூட ரொம்ப என்ஜாய்மெண்ட் தான் போல, மரியாதைலாம் பெருசா இருக்கே அப்படின்னு சந்தோஷமா இருக்கும் போது யான் வந்து அந்த இடத்துக்கு வரா. இப்போயும் அவளுக்காக நீங்க எப்படி என்ன இப்படி எது தெரிஞ்சு பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவன் மேல உட்காரலான்னு போறா. கரெக்டா அந்த டைமுக்கு எழுந்துடுறான். நீ போட்டுட்டு இருக்க ட்ரெஸ்ஸுக்கு இந்த கோட்டு சூட்டே ஆகல, அதை கொஞ்சம் கழட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேணும்னே சொல்றா. நம்ம ஹீரோ தான் சொல்றான் நினைச்சுக்கிட்டு இவ்வளவு பயங்கர ரொமான்டிக் மூட்ல ஓகே ரொம்ப நாட்டி தான் நீ அப்படின்னு சொல்லி அதையும் கழட்டுறா. அப்படியே பிடிச்சி தரன்னு தள்ளிக்கிட்டு போயிட்டு வெளியில தள்ளி கதவையும் சாத்தி விட்டுறான். அவ்வளவுதான், எல்லாரும் இவ்வளவு போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. போதுன்னு சொல்லிட்டு இந்த கோட்டை இந்த ஒரு வாட்டி தரேன், இன்னொரு வாட்டி பிரதர்னு சொல்லிக்கிட்டு இங்க வந்த உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த கோட்டையும் கொடுத்து அங்க இருந்து அவளை துரத்தி விட்டுறான். ஐயோ இந்த பவர் கூட ரொம்ப சான்ஸே இல்லை, சூப்பரா இருக்கே, நம்மளால லைஃப்ல பண்ணவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம் மனசுக்குள்ள. அதே நேரத்துக்கு பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறான். ஆனா ஹீரோயினுக்குள்ள இருக்க ஹீரோ தானே அந்த இடத்துக்கு போவான். சரி வந்து தொலைஞ்சிட்ட, என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லி தொலை அப்படின்னு சொல்றான். நான் வந்து தெரியாம இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டேன், எங்க எனக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற பயத்துலதான் இதெல்லாம் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, இப்போ கூட வந்து நான் உன்னை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் மதிச்சு கூட எதுவும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு கீழே போய் உட்காந்து முட்டி போட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடறான். உண்மையாதான் சொல்றேன், நீ மட்டும் வந்துட்டு அந்த டைரக்டர் கூட ஒரே ஒரு நாள் நைட்டு இருந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், அடுத்த படத்துல வந்து நீ தான் ஹீரோயின் நான் தான் ஹீரோ அப்படின்னு சொல்றான். மறுபடியும் நீ இந்த விஷயத்துக்காக தான் இங்க வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு மனசுக்குள்ள பயங்கர ஒரு கோவம் வருது. ஹீரோ போட்டு அடி பொழந்தெடுத்துறான். இன்னொரு வாட்டி நீ அவளுக்கு கால் பண்ண, சிச்சி நீ இன்னொரு வாட்டி எனக்கு கால் பண்ண உன்னை என்ன பண்ணுவேன் என்ன கெதி காக்குவேன்னு தெரியாது, ஞாபகம் வச்சுக்கோ, இனிமே உன் நம்பர்ல இருந்து கால் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறான். அதான் யானுக்கும் இவனுக்கும் என்னதான் சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான். சின்ன வயசுல அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா வந்து ஒரு குடும்பமும் பேசிக்கிச்சு, மற்றபடி எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு கூட தெரியாது, அவகிட்ட நான் பேசினது பழகிறது கூட கிடையாது அப்படின்னு சொல்றான். ஹீரோவோட தாத்தா வந்து கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு வந்து உன்னை பார்க்கணும், உடனே வா, அது மட்டும் இல்லாம உனக்கு ஏதோ புதுசா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காமே, அவ கூட வேற சுத்திக்கிட்டே இருக்கியா, எந்த டைமும் அவ கூடயே இருக்கியா, இன்னும் எனக்கு அவளை காட்டாம இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா அப்படின்னு சமாளிக்கிறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, உடனே டின்னருக்கு கிளம்பி 2 பேரும் வரீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு தாத்தா. பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வேக வேகமா ஓடி போயிட்டு வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்ன ஆச்சு, எதுக்காக இப்போ என்னோட உடம்பு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி நின்னுகிட்டு இருக்கான். ஐயோ உனக்கு அது வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதை கேட்குற அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அதுதான் மாசம் வருமே, அது வந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது பார் எனக்கு என்ன எதுன்னு தெரியல, நீ பேசுறதே புரியல, மரியாதையை உண்மையை சொல்லு, கரெக்டா சொல்லு அப்படின்னு கேட்கும்போது பீரியட்ஸ் வந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி இப்பதான் கேட்குறான். இல்லையே வரலையோ, 1.5 மாசம் ஆயிடுச்சா, ஐயோ பீரியட்ஸ் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிடுறான். அதுக்கப்புறம் தான் கடைசியா டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க, பார்த்தா பாசிட்டிவ்னு வந்துடுச்சு. ஐயோ இப்போ நம்ம பிரெக்னெண்டா இருக்கோமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் செம ஷாக்ல இருக்காங்க. ஐயோ என் வாழ்க்கையே போச்சு, நான் ஹீரோயின் ஆகணுன்ற கனவு இதுக்கு மேல எனக்கு இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கதறி அழுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு இந்த பாரு கவலைப்படாத, எதுக்கா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதுதான் தெரியுது இந்த குழந்தை இப்ப என்னோட வயித்துல இருக்குல்ல, இந்த குழந்தைக்கு இப்ப நான் தான் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அதான் யானுக்கு வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கோ ஹீரோயினுக்கோ என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுன்னு தாத்தா அறிவிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்கேஜ்மெண்ட்டே பண்ண போறானா, அந்த அளவுக்கு அவன் மேல என்ன பைத்தியமா திரியறானா அப்படின்னு சொல்லி இவளுக்கு செம கோவம் வருது. இவங்க பிரெக்னென்ட் ஆனதுனால உடனே என்கேஜ்மெண்ட்டையும் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. இங்க உள்ள வந்த உடனே ஹீரோ அப்படியே வாயை பொழுக்கிறான். இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் நான் போனதே இல்லை தெரியுமா அப்படின்னும் போது ஹீரோயின் இது பாரு அல்பி மாதிரி நடந்துக்காது, தயவு செஞ்சு இதெல்லாம் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்றா. அங்க பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே ஹீரோயினை பாக்குற எல்லாரும் வந்து எந்த குடும்பத்தை சேர்ந்தவ,
அந்த குடும்பமா இந்த குடும்பமா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் கேட்கும் போது ஹீரோனுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆனா ஹீரோ வந்துட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன் கூடியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த இடத்துக்கு வர யான் யான் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, தாத்தா நீங்க எப்படி இந்த மாதிரி ஒரு பொம்பளைய வந்து நம்ம குடும்பத்துக்கு கொண்டு வருவீங்க, இவ கேவலமானவ அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பத்தி தப்பா பேசுறா. அதுக்கு உடனே தாத்தாவே என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, இது பாரு யான் யான், அவ வந்துட்டு என்னோட பேரனுக்கு பொண்டாட்டியா வர போறவ, அவளை பத்தி ஆதாரம் இல்லாம எதனா தப்பா பேசினேன்னா கண்டிப்பா நான் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லி தாத்தாவும் கோவமா பேசிடுறாரு. அப்பதான் பாய் ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வரான். நான் இருக்க ஆதாரமா, இது வரைக்கும் என்னோட பணம் எல்லாத்தையும் இவ புடுங்கிட்டா, என்னோட அபார்ட்மெண்ட்டையே இவ பேர்ல எழுதி வாங்கிக்கிட்டா அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயினை பத்தி போயா சொல்றான். அது மட்டும் இல்லாம இவ வந்துட்டு டைரக்டர் ரூம்ல தனியா இருந்தா அப்படின்றதுக்கும் எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு வீடியோவை காட்டுறான். அந்த வீடியோல இருக்கிறது ஹீரோ தான். ஆனா ஹீரோவோட ஃபேஸை காட்டாம அது வந்து வேற எவனோ ஒருத்தன் அப்படின்ற மாதிரி காட்டுறான். நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி தாத்தா கேக்குறாரு. கண்டிப்பா இவங்க சொல்ற எதுவுமே உண்மை இல்ல அப்படின்னு சொல்றாங்க 2 பேரும். அப்பதான் இந்த டைரக்டர் இருக்கான் இல்லையா, அவன் வரான் அந்த இடத்துக்கு. வந்துட்டு என்ன சொல்றான்னா, உண்மைதான் அவங்க சொல்ற எல்லாமே, அவ வந்து சான்ஸுக்காக ஏன் கூட தான் இருந்தா அப்படின்னு சொல்லி போய் சொல்றான். நேரம் எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு இருந்த ஹீரோயின், அதாவது ஹீரோயின்குள்ள இருக்க ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நான் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன், நீங்க 3 பேரும் சேர்ந்துதான் வந்து எனக்கு ட்ரக் கொடுத்துருக்கீங்க, ட்ரக் கொடுத்து அந்த டைரக்டரோட ரூம்க்கு அனுப்பணும்னு ட்ரை பண்ணீங்க. ஆனா நான் போனது அந்த டைரக்டரோட ரூம்க்கு கிடையாது, ஹீரோவோட ரூம்க்கு. நானும் ஹீரோவும் தான் அன்னைக்கு நைட்டு ஒன்னா இருந்தோம் அப்படின்னு சொல்றா. இந்த ப்ரூஃபை நான் வந்துட்டு போலீஸ்க்கு கொண்டு போனேன் அப்படின்னா நீங்க 3 பேருமே செத்தீங்க, 3 பேரும் வந்துட்டு ஜெயில தான் இருக்கணும். அதுக்கப்புறம் படம் நடிக்கிறது, படம் டைரக்ட் பண்றதுன்னு எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால பண்ண முடியாது. உங்களை மன்னிச்சிடுறேன், இப்பயே இங்க இருந்து போயிடுங்க. இதுக்கு மேல பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. அவ்வளவுதான், இவங்க 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீ சொல்றதுனால தாண்டி நான் இந்த வேலையெல்லாம் பண்ண, எல்லாமே காரணம் நீ தாண்டி அப்படின்னு சொல்லி பாய் ஃப்ரெண்ட் வந்து யானியான போட்டு அடிக்கிறான். இவ உடனே வந்து செம காண்டாயி இவ வந்து இவனை அடிக்கிறா. ரொம்ப டைம் எடுக்கும் போல, என்னால பசி தாங்க முடியலதா, சாப்பிட்டுக்கிட்டே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தர்பூசணி எடுத்துட்டு வந்து கொடுக்கும் போது, இந்த டைம்ல கூட உனக்கு பத்தியா பசி வேற எடுக்குதா அப்படின்னு சொல்லி கேக்குறான் ஹீரோ. ஏய் சாப்பிட்டு சாப்பிட்டு, உன் வயிற்றுலதான் இப்ப குழந்தை வேற இருக்கு, குழந்தைக்கு பசி வந்துடும் அப்படின்னு சொல்லும் போது வேற வழி இல்லாம அவனும் வாங்கி அதை சாப்பிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு ஹீரோயின் உடம்புல இருக்க ஹீரோ வந்து மயக்கடிச்சு விழுந்துடுறானா. அவ்வளவுதான், ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி உட்காந்து ஹீரோ அழ ஆரம்பிச்சிடுறான். இப்ப தெரிஞ்சிடுது இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளவுதான் தாத்தாக்கு பயங்கர சந்தோஷம். இன்னும் கல்யாணமே பண்ணல, டே பெரிய ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோவோட சித்தப்பாவை காட்டுறாங்க. அவருமே வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒன்னு நேரா வீட்டுக்கும் வந்துட்டாரு. எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னாலும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. இவரோட ஃபேஸை பார்த்தாவே கொஞ்சம் கூட சரியில்லை. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதை பாரு, நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க, அதனால உன் பொண்டாட்டியை பாத்துக்கவே உனக்கு நேரம் சரியா இருக்கும். நீ வந்துட்டு இந்த கம்பெனி பொறுப்பு எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடு, இதுக்கப்புறம் நீ கம்பெனிக்கு வராத, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்றாரா. ஆனா ஹீரோக்கும் தாத்தாக்கும் இது வித்தியாசமா தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் என் பொண்டாட்டியும் சேர்ந்து என்னோட கம்பெனியை பார்த்துப்போம், ஏன்னா என் பொண்டாட்டியும் வந்து பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ போய் சொல்றான். தாத்தாக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. அப்படியாமா, நீயும் சேர்ந்து போய் வேலை பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், உன் வயிற்றுல வளர்ற குழந்தை இப்பவே வந்து எல்லா பிசினஸையும் கத்துக்கும், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்படுறாரு. ஆனா சித்தப்பங்காரனுக்கு ரொம்ப ஆத்திரமா வருது. நாளைக்கே பார்ட்டியை அரேஞ்ச் பண்றேன், உங்க 2 பேர் கையிலும் பொறுப்பை கொடுத்துட்றேன், நீங்க தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும் அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு. அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம யான் இருக்கா இல்லையா, அவளை யாரோ கிட்னாப் பண்ணிட்டு வந்துடுறாங்க. யாரா கிட்னாப் பண்ணிட்டு வந்தா அப்படின்னு பார்த்தா இந்த சித்தப்பங்காரன் தான் கிட்னாப் பண்ணிருக்கான். நீங்க எதுக்காக என்ன கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவ கேக்குறா. ஏண்டி சும்மாவே வந்துட்டு என் அண்ணன் பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க வைக்க சம்மதிச்சேன்னு நினைச்சியா, நீனா என் கைக்குள்ள இருப்ப அப்படின்றதுக்காக தான் வந்து நான் அதை பண்ணேன். ஆனா நீ என்னன்னா அவனை லூஸ் விட்டுட்டு அவன் வேற எவ்வளோ ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான். அந்த பொண்ணு ஏன் எதிர்க்கே உட்காந்து திமிரா பேசுறா, அந்த பிசினஸை நான் தான் பாத்துக்க போறேன் அப்படிங்கிறா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி இவளை பிடிச்சி திட்டுறான். அவ சரியான தற்கூரி, அவளுக்கு பிசினஸ் பண்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே வராது, எனக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும், எனக்கு கொஞ்சோண்டு டைம் கொடுங்க, நான் என்ன எதுன்னு கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றா. ஓகே, உனக்கு நான் 1 மாசம் டைம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பக்காரன் சொல்லிடுறான். 2 பேருமே சேர்ந்து இப்ப ஆபீஸ்க்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பண்றது, இப்போ
ஹீரோயின் வந்து உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருந்தானா எல்லாருக்கும் டவுட் வரும் இல்லையா, அதனால 2 பேருமே வந்துடுறாங்க. ஆனா பக்கத்துல ஹீரோ உட்காந்துக்கிட்டு நல்லா இருக்கிற நொறுக்கு தீனி எல்லாம் தின்னுக்கிட்டு இருக்கான். பிரெக்னண்டா இருக்கிறதுனால நம்ம ஹீரோயின் உடம்புல இருக்க ஹீரோக்கு வாமிட் தாங்க முடியல. ஐயோ, ஒரு பிரெக்னென்ட் உமனும் இப்படி எல்லாம் தான் கஷ்டப்படுறாங்களா, எப்படியாவது டெலிவரி வர்றதுக்குள்ள வழியை பார்த்து நான் வந்து என்னோட உடம்புக்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாளா. சான்ஸே இல்லை, இந்த ஒரே ஒரு வாட்டியாவது இந்த அற்புதம் நடந்திருக்கே, ஆம்பளை ஒருத்தனாவது இந்த டெலிவரி பெயின் எப்படி இருக்கும், அதாவது மாசமா இருக்கும் போது எவ்வளோலாம் பொம்பளைங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நீயாவது உணர்ந்தீங்கன்னா நல்லது தானே, நாட்டுக்கு 4 பேருக்கு நீ இதெல்லாம் சொல்லுவல்ல எக்ஸ்பீரியன்ஸா அப்படின்னு சொல்லி கலைச்சிக்கிட்டு இருக்கான். என் கம்பெனிக்கு வர அங்க வந்த உடனே வந்து ஒரு பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, இவளோட ஆள் தான் போல. அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, ஆபீஸ்க்கு வந்து என்னெல்லாம் செய்யறாங்க, அதாவது ஹீரோயினுக்கு எல்லா விஷயமும் தெரியுதா தெரியலையா, சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காளா அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வந்து எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்றா. எனக்கு கொடுக்காம ஹீரோ வந்து உட்காந்து தின்னுகிட்டே இருக்கான். ஏய், மனசாச்சே இல்லையா, ஏதாவது ஒன்னாவது எனக்கு கூட அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ வந்து பிரெக்னெண்டா இருக்க, இப்ப இதெல்லாம் சாப்பிடக்கூடாது ஜங்க் ஃபுட் எல்லாம் அப்படின்னு சொல்றான். நீ கொடுக்கலன்னா என்ன, கண்டிப்பா இப்ப நானே எடுத்துக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹீரோயின் கேஸ் பண்றா. மறுபடியும் கரெக்ட் டைமுக்கு இந்த செக்ரட்டரி வரணும், அவர் வேற பார்த்து பயந்து போயிடுறாரு. ஐயோ, இது என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால்ல மீட்டிங் இருக்குன்னு சொல்லி ஞாபகப்படுத்துறதுக்காக தான் அவர் வந்திருப்பாரு. அதுக்குள்ள நம்ம ஹீரோ சொல்றான், ஐயோ எனக்கு இங்கிலீஷே தெரியாது, கன்ஃபார்மா அந்த மீட்டிங்ல நான் சொதுப்பிடுவேன், உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ப்ராஜெக்டும் வெளியில போயிடும், தயவு செஞ்சு வந்து ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லும் போது நான் இங்க எழுதி கொடுக்குறேன், அதை நீ படிச்சீன்னா போதும் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். தப்பா பேசி எல்லாத்தையும் சொதுப்பி விட்டுறான் இவன். அவ்வளவுதான், ஹீரோயின் செம கொலவெறி அழுறா, தயவு செஞ்சு வாயை மூடிடு, இதோட கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறேன்னு சொல்லி போனை கட் பண்ணிடு அப்படின்னு சொல்றா. நான் தான் இங்கிலீஷ்ல எனக்கு பேச தெரியாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னும் போது, ஏன்டா பார்த்து படிக்க கூட தெரியாதுன்னு முதல்ல சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது யான் அரேஞ்ச் பண்ண ஆள் வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்ல சைன் வேணும் அப்படின்னு சொல்லி உள்ள வரும்போது ஹீரோயின்குள்ள இருக்க ஹீரோ வந்துட்டு அந்த ஃபைலை வாங்கி சைனும் பண்ணி கொடுத்துடுறான். இல்ல வந்து நடந்த எல்லாத்தையும் யான் கிட்ட சொல்றா, மேடம் நான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், ஆனா மேடம் தான் வாங்கினாங்க, சாரோட சைன் பண்ணியிருக்காங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, சாரோட சைன் டிட்டோவா இதே தான், நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றா. வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் இவ வந்து கலெக்ட் பண்ணி யோசித்து பாக்குறா. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோவை பார்க்கும் போது பொம்பளை ட்ரெஸ்ல இருந்திருப்பான், அது இதுன்னு எல்லா விஷயத்தையும் யோசித்து பார்த்து சித்தப்பா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்றா, வீடியோவையும் காட்டுறா. ஆஃபீஸ்ல ஒரு பார்ட்டி நடக்குது, அதுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காலையில இருந்து ரெடி ஆயிட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு அங்க ஹீரோயின் வந்து படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது, தயவு செஞ்சு சீக்கிரம் எழுந்து கிளம்புறியா, ஆக்சுவலா என்னோட பாடியை வந்துட்டு நீ இந்த மாதிரி தூங்கி தூங்கி மூஞ்செல்லாம் வீங்க வச்சிடாத, அது மட்டும் இல்லாம செம அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வரணும், ஏதாவது கோட் சூட்டை போட்டுட்டு வந்து நின்ன உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது, அடுத்து எங்கெங்கெல்லாம் போட்டோ போதோ அவங்க எல்லாரும் வந்து என்னதான் வந்து ஹீரோயினா போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிக்கணும், அந்த அளவுக்கு அழகா நீ ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னோட ட்ரெஸ்ஸை விட்டுட்டு வந்துட்டு கொஞ்சம் எடுத்து கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறான். ஏய் நீயே வந்து எடுத்துக்கோ, சும்மா என்ன வேலை வாங்காது அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது, நான் டவலோட இருக்கேன் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லி கேட்கறான். அடே அது என்னோட உடம்புடா, நீ என்னன்னா எனக்கே காட்டுறதுக்கு ரொம்ப சீனை போடுற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் காண்டாக்குறா. பணக்காரங்கெல்லாம் வீட்டுல ரெடி ஆக மாட்டாங்க இல்லையா, அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அங்கதானே போய் ரெடி ஆவாங்க, அங்க போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை யாரோ கிட்னாப் பண்ணிடுறாங்க. அதே நேரத்துக்கு பார்ட்டி எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுது, இன்னும் ஹீரோயினை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் தாத்தாவும் பதட்டமா இருக்காங்க. இங்க பார்த்தா நம்ம யான் தான் ஹீரோயினை ஆள் வச்சு கடத்திட்டு வந்திருக்கா. அவன் மூஞ்சில தண்ணி ஊத்தி மயக்கத்தை தெளிய வச்சு, நீ தான் வந்து ஹீரோன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றா. இவ்வளவு அளவுக்கு உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சோ என்கிட்ட வச்சுக்க கூடாதுன்ற விஷயம் தெரியலையே, நீ ரொம்ப தப்பான விஷயத்த பண்ற, இதுக்கு அனுபவிப்ப அப்படின்னு சொல்றா. கிட்ட நீ ரொம்ப திமிரு காட்டிட்ட, ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லா விஷயமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீ வேணா பாரு, உன்னோட வயித்துல இருக்க குழந்தைய கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணி வெளியில எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை மிரட்டிக்கிட்டு இருக்கா. அதுக்கு சித்தப்பங்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நீ தான் ஹீரோயின் எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க 2 பேருமே வந்துட்டு உங்களோட சோலை மாத்திக்கிட்டீங்கன்றதும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு டக்குன்னு என்ன பண்றதுன்னே புரியல. சும்மா இல்லாம சித்தப்பங்காரன் அங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்றானா, அது மட்டும் இல்லாம இவன் கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்கவே கூடாது, அதனால கம்பெனிக்கு தான் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறான். தாத்தாக்கு ஒண்ணுமே புரியல, அங்க இருக்க யாருமே இதை நம்ப மாட்டாங்க. ஓகே இவன் தான் வந்து என் அண்ணன் பையன் அப்படின்றத நிரூபிச்சு காட்டட்டும், இவனுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும் இல்லையா, அதனால நான் இங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரிஞ்ச 5 பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன், அவங்க கிட்ட சண்டை போட்டு இவன் வின் பண்ணிட்டான்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான்.
பார்த்தா அடுத்த நிமிஷமே எல்லாரையும் அடிச்சு தும்சம் பண்ணிடுறான். ஐயோ சித்தப்பா, எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் மட்டும் இல்ல ஆர்ச்சரி கூட நல்லாவே தெரியும். இப்ப வேணா அந்த டெஸ்டையும் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள் எடுத்து இவன் தலையில வச்சிடறான். ஆடாம நில்லுங்க அப்படின்றானா. இவன் பதறி போயிடுறான். ஐயோ இருடாடே இருடா அப்படின்னு சொல்லிட்டு பதறான். ஆனா கரெக்டா ஹீரோ அதையும் அடிச்சிடுறான். அப்புறம் அங்க இருக்க எல்லாருமே சித்தம்பாக்காரன்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்காக இப்படி நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவன் அங்க வெளியில அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நேரா ஹீரோ ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக போறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது ஆக்சுவலா பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நைட்டே பாடியை ஸ்வாப் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தெரியக்கூடாது, இவங்களோட பிளான் என்னன்றது தெரியணுன்றதுக்காகவும் இவங்க இவ்வளவு நேரமும் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா கத்தி எடுத்துட்டு ஹீரோயினை குத்துறதுக்காக வேகமா வரா. அந்த டைமுக்கு நம்ம ஹீரோ நடுவுல பூந்துடுறான். ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயம் கேட்கறான். உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்காக மட்டும்தான் நீ என் கூட இருக்க சம்மதிச்சியா, இல்ல அப்படின்னா என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கறான். ஹீரோயினும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா. அவரோட அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிருக்காங்க ஒரு கார் ஆக்சிடென்ட்ல. அது கொலையா இல்ல ஆக்சிடென்டா அப்படின்றதே கரெக்டா கண்டுபிடிக்க முடியாம அந்த கேஸ் ஹோல்டுலயே இருக்கு. அதனால ஹீரோவோட கனவுல இப்ப வராங்க 2 பேரும். நீ இதுக்குள்ள சாகக்கூடாது, முதல்ல எங்களை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடி, அதுக்கப்புறம் தான் நீ சாகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ இப்பதான் மயக்கத்துல எழுந்துக்கிறான். எழுந்த உடனே எனக்கு ஒரே ஒரு கேஸ் கொடுக்குறியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்க என்ன நீ விளையாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது ஒண்ணுதான் யாரும் வரமாட்டாங்க டக்குன்னு கொடுத்துரு அப்படின்னு சொல்றான். சரி கொடுத்தா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கொடுக்கலான்னு போறாளா. கரெக்டா தாத்தா உள்ள வந்துடுறாரு. அடே ஏதோ கத்தி குத்தாயிடுச்சு, பாவம் போல படுத்துக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சா இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. அதான் ஹீரோ தாத்தா கிட்ட சொல்றான், மறுபடியும் எங்க அப்பா அம்மாவோட கேஸை நான் ரீஓபன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் தாத்தா, அது எப்படியாவது நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்பதான் இவங்க 2 பேருமே எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பாக்குறாங்க. ஆல்ரெடி ஒரு நாள் நைட்டு இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது இவங்களோட பாடி மறுபடியும் ஸ்வாப் ஆயிருக்கும். ஹீரோயின் ஒருத்தர் பிடிச்சி என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் எப்படி செத்தாங்க அப்படின்ற எல்லாத்துக்கும் ஆதாரம் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா நான் தான் இதை கொடுத்தேன் அப்படின்றத நீ யார்கிட்டயும் எந்த காரணத்தை கொண்டு சொல்லக்கூடாது, இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஏதோ ஆதாரத்தெல்லாம் கொடுத்துட்டு போறாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லி அந்த ஆதாரத்தையும் ஹீரோ கிட்ட கொடுக்குறா. எந்த நேரத்திலயும் நான் உன் கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்றா. கொஞ்ச நாள் போது நம்ம ஹீரோயினும் நேர மாசம் ஆயிடுறா. அப்ப நம்ம ஹீரோ அவங்க அப்பா அம்மாவோட கேஸோட ஐ விட்னஸ பாக்கணும்னு போறான். அப்போ ஹீரோயின் என்ன சொல்றானா, நானும் உன் கூட வருவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறா. இல்ல நீ இந்த மாதிரி நிலைமையில வரக்கூடாது அப்படின்னு அவன் சொன்னாலும் அவ கேட்க மாட்டா. இந்த கார்லயே விட்டுட்டு ஹீரோ மட்டும் அந்த ஆளோட வீட்டுக்குள்ள போறான். போகும்போதே அவன் ஏதோ கையில வச்சுக்கிட்டு ஹீரோவை பயமுறுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோ அவனை கூட்டிட்டு போய் என்ன சொல்றான் அப்படின்னா, உனக்கு எவ்வளவு காசு வேணாலும் தரேன், மறுபடியும் எங்க அப்பா அம்மாவோட கொலை கேஸுக்கு நீ தான் சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்றான். ஆனா ஆக்சுவலா பார்த்தா இவன் கொலை கேஸ்ல சாட்சி கிடையாது, இவன் தான் அந்த காரை ஓட்டிட்டு போன டிரைவரு. சட்டுன்னு என்ன பண்றான் அப்படின்னா ஹீரோ மேல ஏதோ பவுடர் எல்லாம் தூவுறான். அப்படியே ஹீரோக்கு அன்கான்சியஸ் ஆயிடுது. எல்லாமே சித்தப்பாக்காரனோட பிளான் தான். உடனே இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இவ்வளவு காசு நீங்க கொடுத்துட்டீங்கல்ல, எனக்கு அது போதும், இதுக்கப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறான். உள்ள போய் பாக்குறவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, என்னோட அண்ணன் பையனை அப்படியே தூக்கிட்டு போய் எங்கன்னா வெளியில போட்டு அனாதை பணமாக்கிடுங்க, அதுக்கப்புறமா எங்க தாத்தா கிட்ட நான் காமிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அவன் செத்துட்டான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா தான் என்கிட்ட எல்லா பொறுப்பையும் அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றான். போய் பக்கத்துல நின்னுக்கிட்டு, ஐயோ என் குடும்பத்துக்கு இருந்த ஒரே வாரிசு இப்படி போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான் சித்தப்பங்காரன். அப்பதான் நம்ம ஹீரோயின் தாத்தா எல்லாரும் அங்க வராங்க. நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சித்தப்பங்காரனை போட்டு பல்லார்னு கண்ணத்திலே வைக்கிறாரு. என்ன ஏன்பா அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்புறம் தான் தாத்தா பார்த்தா சில உண்மையெல்லாம் சொல்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா இவன் மேல டவுட் இவன் கூடயே ஒரு ஆளை போட்டிருக்காரு. நம்ம ஹீரோயின் கிட்ட ஆதாரத்தெல்லாம் கொண்டு தந்தார் இல்லையா, அவர் தான் அந்த ஆளு. இவ்வளவு நாளும் அவர் தான் ஆதாரத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு இப்ப ஹீரோ கையில கிடைக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. சோ இது எல்லாமே தாத்தா நம்ம ஹீரோ எல்லாரும் சேர்ந்து போட்ட பிளான் தான். அது தெரிஞ்ச உடனே இவன் பைத்தியமே ஆயிடுறான். இருந்தாலும் பேரன் தான் செத்து போயிட்டான்ல, எப்படியும் நான் தான் ஒரே வாரிசு இனிமே உனக்கு அப்படின்னும் போது ஹீரோ அங்க எழுந்து உட்காந்துக்கிறான். நான் ஏன்டா செத்து போறேன், இவ்வளவும் என்னோட பிளான் தான், அப்ப நான் இவ்வளவு வீக்கா உங்ககிட்ட மாட்டிப்பேனா நான் சாகுற அளவு அப்படின்னு சொல்றா ஹீரோ. ஆக மொத்தம் எல்லாரும் என்ன ஏமாத்திட்டீங்க, உன்னோட பெரிய பிள்ளை அந்த கம்பெனிக்கு வாரிசா இருந்தான், அதுக்கப்புறம்
அப்புறம் கூட நான் இல்லை, அவனுக்கு அப்புறமும் வந்து அவனோட புள்ளதான் இருக்கான்ல, உன்ன மாதிரி வந்து ஓர வங்கின பிடிச்ச அப்பனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி பைத்தியம் மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடறான். பாவம், அவன் சொல்றது கரெக்ட் தானே. அவங்க 2 பேரும் அவன் கொலை பண்ணிருக்க கூடாது, கொலை பண்ணதுனாலதான் தாத்தா கோவப்பட்டு பேரனுக்கு எல்லா சொத்தையும் கொடுத்துட்டாரு. அவங்க அம்மா அப்பாவோட சமாதிக்கு போயிட்டு மரியாதை செலுத்துறான். அதே நேரத்துக்கு இவனையும் கூட்டிட்டு போயிட்டு இவன் தான் இந்த கொலைக்கு காரணம், உங்க 2 பேரையும் கொன்னது இவன் தான் அப்படின்னு சொல்றான். தாத்தா அவங்களோட குடும்ப பிரேஸ்லெட்டை வந்து நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறாரு. இவ்வளவு நாள் கூட நான் தயங்கிட்டு இருந்தம்மா, எப்ப இவனோட இவ்வளவு கஷ்ட காலத்திலேயே நீ கூடியே இருந்தியோ, கண்டிப்பா இந்த மாதிரி ஒருத்தியை தவிர வேற யாருமே எங்க குடும்பத்துக்கு மருமகளா வர முடியாது அப்படின்னு சொல்றா. என்ன சொல்றாரு, தயவு செஞ்சு புள்ள பொறுக்கிறதுக்குள்ளேயாவது உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மேரேஜ் சர்டிபிகேட்டை வாங்குங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் தான் இவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க. ஆபீஸ்ல அர்ஜென்ட்டா வந்து டாக்டரை கூப்பிட்டு வர சொல்றான் ஹீரோ. செக்ரட்டரியும், சார் மேடம்க்கு எதுனா ஆயிடுச்சா, என்ன ஆச்சு சார் அப்படின்னு சொல்லும் போது டாக்டர் வந்த உடனே, டாக்டர் அவ நேர மாசமா இருக்கா, ஏன் அவ கூட நான் ஒன்னா இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். செக்ரட்டரிக்கு சிரிப்பு தாங்க முடியல. அட மானம் கேட்டவனை முதல்ல கல்யாணம் பண்ணுடா, மத்ததெல்லாம் அப்புறம் கேள்வி கேட்ப அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு வழியா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் குழந்தை பொறுக்கிறதுக்குள்ள எப்படியோ கல்யாணம் பண்ணிடுறாங்க. இதோடய இந்த மூவி முடியுது. இது ஒரு ஹாப்பி எண்டிங்கான மூவி தான். இதுல பெருசா ஆஹா ஓஹோன்னு இல்லை அப்படின்னாலுமே ஷார்ட்டாகவும் ஸ்வீட்டாகவும் இருந்தது, கியூட்டாகவும் இருந்தது. அதனாலதான் இதை கொண்டு வந்தேன். இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கிள் வர ஒருத்தன் கூட லவ் வந்தா என்ன ஆகும், அவங்க ஃபேமிலிக்குள்ள என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. ஸோ எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா 2 பேரும் வந்து பயங்கர டீப்பா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாரோ. அப்போ வந்துட்டு மேடம் கொஞ்சம் எழுந்துக்கிறீங்களா, நம்ம இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் அட்டெண்டர் வந்து யாரையோ கூப்பிடுறாங்க. இப்போதான் நம்ம ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவ தான் நம்ம ஹீரோயின். இவளோட பேரு வந்து ஷங்ஷி. இவ வந்துட்டு இவளோட டாக்டர் படிப்பை முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் பண்றதுக்காக வேற ஒரு ஊருக்கு வரா. இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் நான் அவனை மீட் பண்ண போறேன், அவனை மீட் பண்ணும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஏர்போர்ட்ல வந்து இறங்கின உடனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட பேரு வந்து பயன். ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா, இவங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சவங்க. நம்ம ஹீரோ வந்து 3 வயசு இவளை விட பெரியவன். இப்படி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு அங்கிள் ஆனா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோட அக்காவை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு லவ் பண்ணி. அவங்க 2 பேருக்கும் கிட்டத்தட்ட 10 வயசு வித்தியாசம். இருந்தாலும் அவங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இருந்த உறவு முறையே மாறினதுனால ஹீரோயினால அவளோட காதலை ஹீரோ கிட்ட சொல்லவே முடியாம போயிருக்கு. அப்புறம் ஹீரோ காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு அவன் ஆர்மியில போய் ஜாயின் பண்ணிடுறான். அதோட கிட்டத்தட்ட 5-6 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் இவங்க மீட் பண்றாங்க 2 பேரும். ஹீரோயின் இங்க வரா அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹீரோயினோட அப்பா தான் வந்து நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி அவளை ரிசீவ் பண்ணிக்கோ, அவளை உன் கூடயே தங்க வச்சு கரெக்டா அவளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இவனை அங்கிள்னு கூப்பிடணுமா நம்ம அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப தயக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் காலேஜ் படிக்கும் போது இவங்களுக்குள்ள என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. அப்போ ஒரு நாள் ஹீரோ குடிச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பா. பழைய விஷயத்தெல்லாம் ஹீரோயின் யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோ என்ன கேட்கறான்னா, நீ எங்க தங்க போற அப்படின்னு கேட்கறான். இவன் வேற ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருக்கான். இதுக்கே இவளுக்கு வந்து பயமாயிடுது. எனக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஹாஸ்டல் கொடுத்துருக்காங்க, நான் அந்த ஹாஸ்டல்ல தான் தங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து ஸ்ட்ரிக்டா சொல்றான், உங்க அப்பா வந்து உன்னை என்கிட்ட தான் பொறுப்புல கொடுத்துருக்காரு, அதனால நீ என் கூட தான் தங்கி ஆகணும், நீ இந்த ஹாஸ்டல்ல தங்குறது தனியா தங்குறதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்றான். இவளுக்கு ஒண்ணுமே என்ன சொல்றதுன்னு புரியல, இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிடுறா. ஆனா இருந்தாலும் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஆடனா வந்துட்டாங்கன்னா தப்பா நினைச்சுப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னது கேர்ள் ஃப்ரெண்டா, யார்கிட்ட நீ இதெல்லாம் கேள்விப்பட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு தெரியும் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றா. அதை பற்றிலாம் கண்டபடி யோசிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, என் கூட தங்குறது தான் உனக்கு சேஃப்டி, உங்கள் அப்பாவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். இவளுக்கு எதுவுமே பேச முடியாமல் இவன் ரஃப் அண்ட் டஃபாக பேசுறதை பார்த்து பயந்து ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்கிறா. என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஹீரோ. என்னதான் இருந்தாலும் உங்கள் அக்கா வந்து எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, ஒரு முறை பிரகாரம் நான் வந்துட்டு உங்கள் அங்கிள்னு தானே கூப்பிடணும், நான் வேற எதுவும் சொல்லி கூப்பிட முடியாது,
அதனால தான் வந்து நான் சொன்னேன், ஏன்னா வெளியில் வேற யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு மேலே ஹீரோவால் எதுவுமே சொல்ல முடியல. நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். கீஸ் இங்கே இருக்கும், நீ கரெக்ட் டைமுக்கு வரணும், கரெக்ட் டைமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ரூல்ஸ் எல்லாத்தையும் சொல்லிடுறான். ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணுறான். இவனோட பேர் வந்து டோனி. என்னடி போய் சேர்ந்துட்டியா, எல்லாம் ஓகேயா, ப்ரோ வந்து உன்னை கூப்பிட்டுக்கிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது உனக்கு எப்போ தெரியும் அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா. ஆமாம், நீ அங்கே போகிறேன்னு தெரிஞ்ச உடனே அவர் உன்னை பற்றி எல்லாத்தையும் கேட்டு விசாரிச்சுக்கிட்டாரு என்கிட்ட அப்படின்னு சொல்கிறான். எல்லாத்தையும் சொல்லிட்டியா அப்படின்னு கேட்கும்போது எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இனிமே அவர் கேட்டாருன்னு சொல்லிட்டு என்னை பற்றி எதனா சொன்னீங்கன்னா நீ வாங்குவேன் என்கிட்ட சம்மத்தியா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறா. அதுக்கப்புறம் தான் 8 மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான். அவனோட பேரு வந்து கெவின். அவனோட பர்த்டேக்கு ஸ்பெஷலாக இவ வந்துட்டு கேக்கெல்லாம் ரெடி பண்ணி சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கே ஜாலியாக குடிச்சிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு ஃப்ரெண்டுக்காரன் கேட்குறான், என்னடா உன் கேர்ள் ஃப்ரெண்டை எப்படா கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு கேட்கும் போது இவன் என்ன சொல்கிறான்னா, இதை பார், என்னை பொறுத்த வரைக்கும் தானா அந்த பொண்ணுங்களா வழிய வராளுங்க அப்படின்னா அதெல்லாம் நல்ல பொண்ணுங்களே கிடையாது, அவளுங்களாம் கீழ்த்தரமான பொண்ணுங்க, அதனால இந்த மாதிரி பொண்ணெல்லாம் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் வந்து ஸ்பெஷலாக வேற ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் சூப்பரா அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் கேட்ட உடனே ஃப்ரெண்ட்ஸே வந்து ஏன்டா இப்படியெல்லாம் பேசுகிற, அவள் உன்னை லவ் பண்ணுறா, நீயும் அவளை லவ் பண்ணுறது தான் நாங்கள்லாம் நினச்சோம், அவளை போய் இவ்வளோ சீப்பாக பேசுறியே அப்படின்னு சொல்லி கேட்குறானுங்க. இது பாரு, சீப்பான பொண்ணுங்களை பற்றி சீப்பாக தான் பேச முடியும் அப்படின்னு சொல்கிறான். இதை எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுட்டு தான் பிரேக்கப் பண்ணியிருக்கா. போனவன் மறுபடியும் திரும்ப வரான் கீயை எடுக்கிறதுக்காக. அப்போ தான் ஹீரோயின் யோசிக்கிறா, ஐயோ இவன் ஃபோனில் பேசுனதெல்லாம் கேட்டுட்டானோ அப்படின்னு நினச்சிக்கிறா. ஹீரோ வந்துட்டு கிளம்பும் போது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா அவனோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினோட எக்ஸை பற்றி ஃபுல்லாக விசாரிக்க சொல்கிறான். ஹீரோயின் அவளோட லக்கேஜ் எல்லாத்தையும் அன்பேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு இவங்க 2 பேரும் காலேஜ் படிக்கும் போது எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ ஒன்று இருக்கு. அந்த ஃபோட்டோவை பார்க்கும் போது அவளுக்கு பழைய ஞாபகம் வருது. ஹீரோ குடிச்சிட்டு வந்திருப்பான் இல்லையா, அந்த நைட்டு இவங்க 2 பேருமே கிஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. ஆனால் ஹீரோக்கு அது கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது, அவன் செம போதையில் இருந்தான். அந்த நாள் இப்போ வரைக்கும் என்னோட ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கு, ஒரு நாள் கூட நான் அதை மறந்ததே இல்லை அப்படின்னு நினச்சி பார்க்குறா. ஆனால் என்னோட அப்பாவோட காதலுக்காக வேற வழியே இல்லை, எங்களோட காதலை பொறுத்துச்சிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. இவ வந்து இது வரைக்கும் ஹீரோ கிட்ட அவ ஹீரோவை லவ் பண்றா அப்படின்னு சொல்றதே கிடையாது. ஹீரோயின் ஒர்க்லையும் ஜாயின் பண்ணிடுறா. ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவோட வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறா. ஹீரோ வந்து 1 வீக் வந்து வேலை விஷயமா வெளியில் போயிடுறான். ஹீரோ கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் இவ ஹாஸ்டலில் வந்து தங்கிடுறா. இப்போதான் ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணுறான், எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. யாரை கேட்டு நீ போனேன், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், நீ என் கூட இருக்கிறது தான் உனக்கு சேஃப்னு சொன்னேன், ஆனால் நான் சொன்னதை கொஞ்சம் கூட மதிக்காமல் நீ எதுக்காக அங்கே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை, எனக்கு என்னவோ வந்துட்டு இங்கே இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் முடியாது, ஒழுங்கா நீயே கிளம்பி வந்துட்டீங்கன்னா நல்லது, இல்லைன்னா நான் அங்கே வந்து உன்னை கூப்பிட்டுட்டு வர மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். இவனுக்கு பயந்து மறுபடியும் ஒரு வழியாக ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா. வந்த உடனே இவன் போய் ஹீரோயின் கிட்ட, என்னத்தை நீ என்கிட்ட மறைக்கிற, ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட நீ சொல்லாமல் மறைக்கிற, எனக்கு நல்லாவே தெரியுது, நீ என்னை பார்த்து எதுக்காக பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு நடுவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் காலேஜ் படிக்கும் போதே வந்து ஹீரோவை வேற ஒரு பொண்ணு கூட பார்த்துருக்கா. அந்த பொண்ணு வந்துட்டு இவனை பாய் ஃப்ரெண்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்கா. அதே மாதிரி ஹீரோவும் சைலண்டாகவே இருந்திருக்கான். நீ எதுக்காக ஹீரோயின் கூடயே எந்த நேரம் சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கான்னா, இல்லை என்னோட அக்கா கல்யாணம் பண்ணிக்க போகிறவரோட பொண்ணு தான் அவ, நாங்கள் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கு. அதுக்கப்புறத்துல இருந்து தான் ஹீரோயின் வந்து ஹீரோவை டோட்டலாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. இப்போ ஹீரோ என்ன கேட்குறான்னா, நீ மறைக்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லு, நானா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அது உனக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறான். இவ வந்துட்டு நான் எதையுமே மறைக்கல, இப்போதைக்கு நீங்களும் நானும் வந்து வேற ஒரு உறவு முறையில் இருக்கோம், ஸோ நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து நம்ம 2 பேருக்குமே நல்லது, அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட இருந்து தள்ளியே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது. மறுநாள் காலையில் இவனை பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி ஹீரோயினுக்கு கொடுத்துட்டு இருக்கான். அப்போவும் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உனக்கு என்ன தேவைனாலும் எப்போனாலும் எனக்கு கால் பண்ணு, அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் தனியாக அங்கே இங்கே சுற்றக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்கிறான். இவ வாயை வேற ஒழுங்கா கிளீன் பண்ணலன்னு சொல்லிட்டு இவனை கிளீன் பண்ணி விடுறானா. இவ பதட்டம் ஆயிடுறா, இனிமே இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட நடந்துக்காதீங்க, இதெல்லாம் நானே பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு சொல்லிடுறா. இப்பதான் ரீசெண்டா உனக்கு பிரேக்கப் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன், ஏன் இன்னும் அதுல இருந்து நீ வெளியில வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அது என்னோட பிரச்சனை, அதை நான் பார்த்துப்பேன், நீங்க இதுல தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோயின். அதோட ஈவினிங் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஹீரோயினை பிக்கப் பண்றதுக்காக நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அந்த டைமுக்கு நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் இவளை தேடிக்கிட்டு இந்த இடத்துக்கே வந்துடுறான்.
வந்த உடனே எதுக்காக என்னை பிளாக் பண்ணி வச்சிருக்க, எதுக்காக எனக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேற, நீ ஊர் விட்டு ஊர் வந்துட்டீன்னா என்னால் உன்னை தேடி கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். இதுக்கு ஹீரோயினும் நமக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுச்சு, இதெல்லாம் நீ தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்க, இனிமே என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு கூடயே நீ சேர்ந்துட்டேன்னு கேள்விப்பட்டேனே அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் உண்மை கிடையாது, அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்றான். கூட பேசி ஆகணும், இப்ப என் கூட வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி பயங்கரமா கலாட்டா பண்றானா. அந்த டைமுக்கு கரெக்டா ஹீரோ அங்க வந்துடுறான். நீ பொண்ணுங்க கிட்ட பப்ளிக் பிளேஸ்ல எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு யாரும் சொல்லி கொடுக்கலையா, இப்படிதான் நடந்துப்பியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, ஃபர்ஸ்ட் நீ யாருன்னு சொல்லி, இது வரைக்கும் நான் உன்னை இவ கூட பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்றான் அவன். அதுக்கு நம்ம ஹீரோ காண்டாயிடுறான். நான் யாரா இருந்தா உனக்கு என்ன, உனக்கு தேவையில்லாத விஷயம், இன்னொரு நாள் நீ இவ பக்கத்துல இருக்கிறத பார்த்தேன் அப்படின்னாலுமே உன் மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த மாதிரி ஒரு கேவலமானவனை எப்படி நீ கண்டுபிடிச்ச, எப்படி நீ இவனை போய் லவ் பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா, நான் அந்த டைம் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன், எங்க அப்பா எங்க அம்மாவை டிவோர்ஸ் பண்ணிட்டாரு, எங்க அம்மா மனநிலை சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அதே நேரத்துக்கு நீயும் என்னை விட்டு வந்துட்ட, அதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியல, அதனால தெரியாம நான் இவன் கூட பழக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ மனசுக்குள்ள நினைக்கிறாளே தவிர ஹீரோ கிட்ட சொல்ல மாட்டா. ஹீரோ நீ என்ன நினைக்கிற என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் ஒண்ணும் இல்லை அப்படின்னு மட்டும்தான் பதில் சொல்றா. சடனா ஹீரோ என்ன பண்றேன்னா நேரா போயிட்டு ஹீரோயின் பக்கத்துல கையை கொண்டு போறான். ஐயோ அங்கிள் நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றா. அப்புறம் பார்த்தா அவன் சீட் பெல்ட்டை எடுத்து போடுறானா. உடனே இவளுக்கே அசிங்கமா போயிடுது. நான் என்ன பண்றேன்னு நீ நினைச்சேன், நான் சீட் பெல்ட் போடுறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். இன்னும் ஓகே ஆயிடுது ஹீரோயினுக்கு. ஐயோ மானம் போச்சே அப்படின்னு நினைக்கிறா. மறுநாள் இந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா நேரா கிளம்பி ஹீரோயினோட கிளினிக்கே வந்துடுறான். எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமா நீ பிளாக் பண்ணி வச்சுட்ட, நேற்று வேற எவனோ ஒருத்த உன்னை கூட்டிட்டு போயிட்டான், எனக்கு என்னன்னு புரியாம மண்டையை வெடிச்சிடும் போல ஆயிடுச்சு, அதனாலதான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேஷண்ட் மாதிரியே நான் இங்க வர வேண்டியதாயிடுச்சு, ஒழுங்கா இன்னைக்கு நைட்டு என் கூட டின்னருக்கு வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, நீயே வந்துட்ட அப்படின்னா எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா நீ வரலனா கண்டிப்பா டெய்லியும் நான் இங்க வருவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் வேற வழி இல்லாம கண்டிப்பா நான் டின்னர்ல உன்னை பாக்குறேன், இங்க இருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லிடுறா. நைட்டும் ஆயிடுது, டின்னருக்கும் போயிடுறா. நம்ம ஹீரோ என்ன டின்னருக்கு உனக்கு நைட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு மெசேஜ் பண்றான். ஹீரோயின் அப்பதான் என் ஃப்ரெண்டு கூட டின்னர்ல இருக்கேன், நான் வரமாட்டேன், லேட்டா தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறா. பார்த்த உடனே ஹீரோ செம்ம டென்ஷன் ஆயிடுறான். என்னது டின்னருக்கு ஃப்ரெண்டு கூட போயிருக்கியா, உனக்கு இங்க யார் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்டு டோனி இருக்கான் இல்லையா, அவனுக்கு தான் எல்லா விஷயம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாளே ஹீரோயின், அவனுக்கு கால் பண்ணி கேட்குறா. அவனுமே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். அதே நேரத்துக்கு இந்த எக்ஸ் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இது பாரு பாய்ஸ்குள்ள இஷ்டத்துக்கு எல்லாமே பேசிக்கிட்டு இருப்போம், அது லாஜிக்கே இருக்காது, அதுக்கு ரீசனே இருக்காது, இஷ்டத்துக்கு கண்டுபிடி பேசுவோம், அதெல்லாம் ஒரு ரீசனா வச்சு நீ என்னை எப்படி பிரேக்கப் பண்ணுவ அப்படின்னு கேட்கும் போது, அதுக்கு நீ என்னை கேடு கட்டவே கேவலமானவன்னு பேசுவ, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் உன் கூட குடும்பம் நடத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இது பாரு அதை ஒரு ஜோக்கான்னு நினைச்சு மறந்துரு, என்னால உன்னை பிரேக்கப் எல்லாம் பண்ண முடியாது, எங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் நான் சொல்லிட்டேன், அதனால நீயும் நானும் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் உன்னை பிரேக்கப் பண்ணதுதான், இதுக்கு மேல என்ன ஃபோர்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்றா. இவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. இந்த பைத்தியக்காரன் கடுப்பாயிட்டு இவ கிட்ட ஃபோர்ஸ் பண்றான். இது வரைக்கும் நீ என்ன தோட கூட விட்டது இல்லைல்ல, இத்தனை வருஷத்துல லவ் பண்றன்ற பேர்ல நீ என்ன தோட விட்டியா, இன்னைக்கு நான் உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறான். அந்த டைமுக்கு கரெக்டா ஹீரோ அங்க வந்துடுறான். இதுக்கு மேல ஹீரோ சும்மா இருப்பானா, இவனை அடி பொலந்து எடுத்துடுறான். இதுக்கு முன்னாடியே நான் உனக்கு வார்ன் பண்ணிட்டேன், இதுக்கப்புறமும் வார்ன் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன், கண்டிப்பா உன்னை கொன்னுட்டு தாண்டா மறு வேலையை பார்ப்பேன் இவ பக்கத்துல வந்தீனா அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் ஹீரோவை பார்த்த உடனே கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ அப்படியே ஹீரோயினை அங்க இருந்து தூக்கிக்கிட்டே கிளம்பி போயிடுறான். ஹீரோயினோட கையில் அந்த பாய் ஃப்ரெண்ட் வச்சு இந்த சிகரெட் பட்டிருக்கோம், அதனால இவளுக்கு சூடு பட்டுட்டு இருக்கோம், அதனால கூட்டிகிட்டு ஹீரோ மருந்தெல்லாம் போட்டு விட்டுக்கிட்டு இருக்கான். உனக்கு இத்தனை நாள் வரைக்கும் என்ன கண்ணுக்கு தெரியவே இல்லையா, எதுக்காக போய் அவனை போய் நீ லவ் பண்ண, எனக்கு இப்போ வரையிலையும் புரியல அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக இருக்கா. உடனே ஹீரோ காண்ட் ஆயிட்டு, அவன் உன்னை கிஸ் பண்ணானா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறானா. அதுக்கு ஹீரோயின் சைலண்டாகவே இருக்கா. அவன் கூட இருக்கும் போதெல்லாம் நீ அவனை கிஸ் பண்ணுவியா, நீயும் அவனும் ஒன்றா தான் இருந்தீங்களா, உனக்கு கல்யாணம் வரைக்கும் அவன் கூட சேர்ந்து பேசணுன்ற எண்ணம் வந்துச்சுல்ல அப்படின்னும் போது, இல்லை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிறா. அதுக்குமே ஒரு லிமிட் இருக்குது, ஒரு பொறுமை இருக்குது, என்னோட பொறுமையை எல்லாத்தையும் நீ இழக்க வைக்கிற. ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினும் எவ்வளோ தடுக்க பார்க்குறா. அவள் என்ன சொல்கிறான்னா, இதை நம்ம பண்ணக்கூடாது, தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ விடுற மாதிரி இல்லை, அவன் பயங்கரமாக ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயின் வேக வேகமா ஓடி வந்து வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பார்க்குறான். பார்த்தா தான் தெரியுது அவளுக்கு பயங்கரமா ஜுரம் அடிக்குது. ஹீரோவும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து ஹீரோயினை சேர்த்துடுறான். அவளுக்கு வந்துட்டு இவன் கிட்ட பேசுறதுக்கு அவ்வளவா பிடிக்கல. ஹீரோயின் வந்து பயங்கரமா அவாய்ட் பண்றா. அந்த டைமுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் டியூட்டி டாக்டரா இருக்கா. அவ வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கும் போது ஹீரோ பயங்கரமா சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோவை அங்கிள்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. இருந்தாலும் அவளுக்கு வந்து டவுட்டா தான் இருக்கு. அங்கிள் மாதிரியே தெரியலையே, ரொம்ப அக்கறையா கேர் பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டுக்கிட்டே தான் அங்கிருந்து போறா. அதோட மறுநாள் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு கிளம்பும் போது இவன் கிளம்ப தேவையில்ல, நீ 2 நாளாவது ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. இப்ப இவன் பக்கத்துல வந்தாவே அதனால என்ன பண்றானோ சரி சரி நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. வந்து அப்பவும் அவளுக்கு நேற்று நைட்டு என்ன நடந்ததுன்னா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வரான். தயவு செஞ்சு வந்து நேற்று நடந்த விஷயத்த மறந்துடுங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா மாதிரி நம்ம 2 பேரும் நடந்துக்க தேவையில்ல, அதை பற்றி விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறா. அது எப்படி விட்டுற முடியும்? அப்போ உனக்கும் எனக்கும் வந்துட்டு ஒரு விஷயம் இருக்கே, அதை வந்து நீ பேர் கொடுக்க போகிறதே இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். ஹீரோயின் ஓடலாம் அப்படின்னு பார்க்குறாளா, இவன் அலேக்கா தூக்கிட்டு வந்து உட்காந்துடுறான். இவ கத்துறா, தயவு செஞ்சு என்னை விடுங்க விடுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கா. வேண்டவே வேண்டாம், தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க, நம்ம 2 பேரும் இந்த மாதிரி நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோக்கு வந்து ஹீரோயின் மேல பயங்கர லவ் இருக்கு போல. ஆனாலும் நீயே என்கிட்ட வருவேன்னு சொல்லிட்டு நானும் காத்துட்டு இருந்தேன். இப்பதான் வந்திருக்க, அது கூட பிரேக்கப் ஆனதுனால இந்த ஊருக்கு வந்திருக்க, உன்னோட வேலை விஷயமா, இல்லைன்னா நீ என்கிட்ட வந்தே இருக்க மாட்டேல்ல அப்படின்னு சொல்லும் போது, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல, நான் இங்க வேலைக்காக தான் வந்திருக்கேன், 1 இயர் இங்க இருந்துட்டு இங்க இருந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றா. அப்ப கரெக்டா ஹீரோட அம்மா ஃபோன் பண்றாங்க. உடனே ஹீரோயின் எழுந்துடுறா. போனை பண்ணிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்பதாண்டா கல்யாணம் ஆக போற, 30 வயசு ஆக போகுது உனக்கு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. இவன் என்னால் முடியவே முடியாது, எனக்கு அந்த ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்குள்ளே ஹீரோ, நான் 1 வாரம் இங்கே இருக்க மாட்டேன், வேலை விஷயமா வெளியில் போகிறேன், என்னோட ஃப்ரெண்டோட நம்பரை உனக்கு அனுப்புகிறேன், எதனா எமர்ஜென்சினா அவனுக்கு கால் பண்ணு, அவன் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். மறுநாள் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போனால் ஃப்ரெண்டுக்காரி விட மாட்டா. உங்கள் அங்கிளோட நம்பர் தர முடியுமா, அவர் என்ன வேலை செய்கிறாரு, அவர் என்ன படிச்சிருக்காரு, அவரோட வயசு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் கொஞ்சமும் காதில் வாங்க மாட்டா. வீட்டுக்கு வந்து டயர்டா அவ சோஃபால படுத்துக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு கதவை ஓபன் பண்ணிக்கிட்டு யாரோ ஒரு பொண்ணு வராங்க. இவளோட பேர் வந்து சோனியா. இவ வந்துட்டு வந்த உடனே, நீ யாரு, எதுக்காக இங்க இருக்க, என்னோட பாய் ஃப்ரெண்டோட வீட்டுல நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாளா. நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. என்னடா இது, இவ வேற ஒருத்தி நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு வந்து நிக்கிறா, இவனுக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி இவ முழிச்சுக்கிட்டு இருக்கா. அவ வந்து கண்ட மெனிக்கு கத்துறா, நான் போலீஸை கூப்பிடவா அப்படி இப்படின்னு சொல்லி கத்துறா. அப்ப ஹீரோயின் சொல்றா, இல்ல நான் அவரோட ரிலேட்டிவ் தான், நான் இங்க இருக்கேன்னு அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் என்னால நம்ப முடியாது, ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஹீரோயின் வர வைக்கிறா. அவன் வந்து சொல்றான். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்தா இல்லையா சோனியா, அவ அங்கிருந்து கிளம்பி போறா. போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்து, இவ யாரு, ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கும் போது, இது பாரு, கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை, நீ எதையும் போட்டு குழப்பிக்காத, நான் வந்துட்டு நிறைய விஷயம் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்ல முடியாது இல்லையா, அதனால வந்து அவன் வந்த பிறகு அவன்கிட்டயே நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நாள் ஹாஸ்பிட்டலில் ஹீரோயின் வந்து அவளோட சீஃப் டாக்டரோட இருக்கா. அந்த டைமுக்கு சோனியா அந்த இடத்துக்கு வரா. எனக்கு பயங்கரமா வயிறு வலி எடுத்துக்கிட்டே இருக்கு டாக்டர், எதனாலன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது, ரீசெண்டாக உங்களுக்கு எதுனா இன்ஜுரி ஆச்சா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து அபார்ஷன் ஆச்சு அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. அதோட டியூட்டி முடிஞ்சு கிளம்புற நேரத்துக்கு பார்த்தா வாசல்ல ஹீரோ நின்றுட்டு இருக்கான். அவன் வேலை முடிஞ்சு வந்துட்டான் போல. அதில் ஏறி உட்கார்ந்த உடனே, ஆமா இத்தனை நாள் நான் வந்துட்டு உன் கூட இல்லையே, அதனால நீ என்ன மிஸ் பண்ணியா அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் எந்த பதில் சொல்றது அப்படின்னு தெரியாம அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போதான்டா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி வந்தா அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஹீரோயின் என்ன கேட்குறான்னா, நீ கேர்ள் ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்லி என்கிட்ட போய் சொல்கிற, ஆனால் வந்து உன் வீட்டு சாவியோட ஒரு பொண்ணு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கதை திறந்துக்கிட்டு வரா, அந்த அளவு யார் கூடயோ நெருக்கமாக இருக்க, அப்போ எதுக்காக என்கிட்ட போய் சொல்கிற அப்படின்னு கேட்குறா. இவனுக்கு எல்லாமே வந்து ஆச்சரியமாக இருக்கு. உனக்கு வந்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ஜெலஸாக இருக்கா, நான் யார் கூட பழகுறேன், எனக்கும் அவங்களுக்கும் என்ன அளவு டீப்பாக வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறான். உடனே அதுக்கு ஹீரோயின், இல்லை எனக்கு தெரிஞ்சுக்கவே வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிடுறா. வீட்டுக்கு போனாலுமே இவங்களுக்குள்ள இதே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோ வந்து எதுக்கு பயப்படுறேன்னு கேட்குறா. உண்மையை சொல்ல, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா.
என்னை என்னன்னு நினச்சிக்கிட்டா, என்னை கேவலமான கீழ்த்தரமானவன் நினச்சிக்கிட்டியா? உன்கிட்ட சும்மா விளையாட்டுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டியா அப்படின்னு கோவப்படுறான். எனக்கு சொல்ல தெரியல, இப்போதைக்கு நம்ம உறவு முறை வேற, அதனால நமக்குள்ள ஒரு பவுண்டரி வச்சுதான் வாழணும் அப்படின்னு சொல்றா. கூட உன்னோட மனசுல இருக்கிறத நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோயின் என் மனசுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றா. ஹீரோயினை பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் கதறா, தயவு செஞ்சு என்னை விட்டுடு, என்னால இதை ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. எதனால ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னும் போது, நான் உன்னை லவ் பண்றேன், நான் உன்னை வெறுக்கிறேன், எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றா. ஹீரோ செம்ம கடுப்பாயிடுறான். அதோட கண்ணத்திலேயே பலார்னு ஒன்று வைக்கிறா. ஹீரோவே சொல்லிடுறான், நான் உன்னை காதலிக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், இது எல்லாமே உனக்கும் ஆசை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின், எனக்கு இல்லை, எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை, நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க மாட்டேன், உனக்கு ஆல்ரெடி நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்கள யாருன்னா ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறா. இதோட நான் உன்னை விட்டுடுவேன்னு மட்டும் நினைக்காத, இன்னைக்கு நான் விட்டுட்டு அவ்வளவுதான், கண்டிப்பா வந்துட்டு உன் வாயில இருந்து உண்மையை வர வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோ ரொம்ப டென்ஷனா நைட்டு பூரா ஃப்ரெண்டு கூட போய் பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப ஃப்ரெண்டு தான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். அவ தான்டா சோனியா வந்தா, அதனாலதான் உனக்கு பிரச்சனைன்னு நினைக்கிற, அவ என்ன சொன்னான்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். சோனியா என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, மறுநாள் நம்ம ஹீரோயினோட ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறா. வந்தது மட்டும் இல்லாம சும்மா இல்லாம ஹீரோயின் கிட்ட இன்னும் வெறுப்பேத்துற மாதிரி, 3 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு மிஸ்கேரேஜ் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது ஹீரோவோட குழந்தை தான். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை, தயவு செஞ்சு எனக்காக நீ பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி கடுப்பில் இருக்கா இல்லையா, அதனால போடி சார் தான், உன் பிரச்சனையை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவே சோனியாவை மீட் பண்ணுறதுக்காக வர சொல்கிறான். எதுக்காக என் ஃபோனெல்லாம் அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோக்கு செம்ம கோபம் வருது. நான் உன்னை லவ் பண்ணலன்னு எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், எதுக்காக நீ என்ன லவ் பண்ணுறேன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தெரிகிற அப்படின்னு சொல்லி கத்துறான். ஒரு சொந்தக்கார பொண்ணுன்னு சின்ன பொண்ணு நிக்கிறாளே, அவளை தான் நீ லவ் பண்றியா என்ன, அவளுக்காக தான் நீ என்ன பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்றான் ஹீரோ. என்னதான் இருந்தாலுமே அவ உனக்கு அக்கா பொண்ணு மாதிரி, அதனால கன்ஃபார்மா நீ அவளை கல்யாணம் பண்ணவும் முடியாது, லவ் பண்ணவும் முடியாது, ஊர் உலகமே காரி துப்புவாங்க, கேவலமா பேசுவாங்க, ஏன் உன் குடும்பத்துல கூட இந்த விஷயத்த ஒத்துக்க மாட்டாங்க, அதனால உனக்கு ஆப்ஷனே இல்லை, நீ என்னதான் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. செம்ம கடுப்பாயிடுது. என்னவா இருந்தாலும் இது என்னோட பிரச்சனை, இதுல நீ தலையிட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவமா போயிடுறான். இப்பதான் ஹீரோயின் வரா. பார்த்தா ஆல்ரெடி ஹீரோ செம்ம போதையில இருக்கான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு அடிபட்டுருச்சு, மருந்து போட்டு விடு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. உனக்கு மருந்து போடணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க நர்சிங் ஹோம்க்கு போ, என்ன கேட்காது அப்படின்னு சொல்றா. எனக்காக அது கூட பண்ண மாட்டியா, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கேட்டிருந்தா பண்ணிருப்பியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கிறான். உடனே ஹீரோயினுக்கு செம்ம ஆத்திரம் வந்துடுது. இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனை, உனக்கு என் கூட இருக்கணும் அதானே ஆசை, நீ அப்படி இருந்துட்ட அப்படின்னா என்னை இதுக்கு மேல தொல்லை பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. பார்த்து நீ என்ன வார்த்தை கேட்ட, ஆமா எனக்கு அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா யாரோ காலிங் பெல்ல விடாம அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா கதவை திறக்கிற சவுண்டு வருது. அப்புறமா பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா அங்க நிக்கிறாங்க. அவங்க இவன் சட்டை இல்லாம இப்படி நின்றுட்டு இருக்கிறத பார்த்த உடனே பயந்துடுறாங்க. டே என்னடா பிரச்சனை, பொம்பளை பிள்ளை இருக்க வீட்டுல எதுக்குடா இப்படி நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல எனக்கு அடிபட்டுருச்சு, அதனாலதான் அவளை மருந்து போட சொல்லி கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினியே மருந்தெல்லாம் போட்டு விட சொல்றாங்க. ஹீரோயினா உனக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுடுறா. உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிடுறாங்க. இவங்க ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போய் என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் நீங்க 2 பேருமே வயசு பசங்க, இப்படி தனியா ஒரே வீட்டுல இருக்கிறது தப்புமா, ஊர் உலகம் என்ன பேசும் சொல்லு, அதனால நான் உனக்கு வேற ஒரு இடம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், இந்த இடத்த விடவும் சின்னதா இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும், நீ அங்க போய் தங்கிக்கோ அப்படின்னும் போது ஹீரோயினும் எனக்குமே அதுதான் நல்லதுன்னு படுதுமா, எனக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிடுறா. முன்னாடி ஹீரோ அவகிட்ட என்ன சொன்ன அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்கும் போது, பொம்பளைங்க கிட்ட பேசிக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கும், உனக்கு எதுக்கடா அதெல்லாம் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோ வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கப்போ நம்ம ஹீரோயின் சொல்லாம கொள்ளாம அங்க இருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் ஹீரோ வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு பார்த்தா ஹீரோயினோட சாவி இங்கேயே இருக்கு. அது பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிடுது. வேலைக்காரங்களும் சொல்றாங்க. அதோட நேரா கிளம்பி ஹீரோயினை பாக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறான். அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கா. வேகமா போய் அவளோட மொபைல் போனை பிடுங்கிக்கிறான்.
அன்னைக்கு நீயும் எங்க அம்மாவும் வந்து தனியா பேசும்போதே எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவங்க பண்ணிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? என் பேச்சை மீறியும் நீ கிளம்பி வர்றதுக்கு? நான் உனக்கு நல்லதுக்கு சொல்லிக்கிறேன், பிரச்சனையும் பண்ணாம நீயே என் கூட வந்துட்டீன்னா உனக்கு நல்லது. இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நானே உன்னை வர வைக்க வேண்டியிருக்கும் அப்படின்னும் போது அங்கிள் அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றா. அதோட ரெண்டு பேருமே கிளம்பி வெளியில போறாங்க, சாப்பிட்றாங்க. அங்க ஹீரோயின் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேகமா இங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்பவும் என்ன சொல்றேன் அப்படின்னா ஆன்டி எல்லாம் ஒன்றும் சொல்லலை, நானாக தான் வெளியில போகணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றா. எனக்கு நல்லாவே தெரியும் நீ பொய் சொல்ல தேவையில்ல, வர வர நீ வந்து எக்கச்சக்கமா பொய் பேசுற அப்படின்னு சொல்றான். நான் வந்துட்டு நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன், உனக்கு பேக்ஸ்னா ரொம்ப பிடிக்குமாமே, அப்ப பேக் நான் நிறைய வாங்கி கொடுத்தேனே என் கூட வந்துருவியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். என்ன நீ லூஸ் மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோவப்படும் போது, ஆமா உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் உனக்கு நிறைய பேக் வாங்கி தருவானாமே கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றான். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா. உடனே வேகமா போயிட்டு நீ எப்படி தான் கிளம்புறேன் நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அதே இடத்துல இவ்வளோ தோல்ல தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து போயிடுறான். மேலேயும் என்னால வந்து சும்மா இருக்க முடியாது, என்னோட பொறுமையை நீ ரொம்ப சோதிச்சுட்ட, நீ என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறது உன்னோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன ஃபோர்ஸ் பண்றான். மறுநாள் காலையில ஹீரோ இல்ல எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா வந்து எதிர்க்க நிக்கிறான். ஹீரோ எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு நினைச்சு ஆசையா கையை பிடிக்கிறான். ஆனா ஹீரோயின் வந்துட்டு கையை உதறி தள்ளிடுறா. இல்ல நேற்று நைட்டு நடந்த எல்லாமே வந்து ஆக்சிடென்ட் நினைச்சு நான் மறந்துடுறேன், தயவு செஞ்சு நீங்களும் மறந்துடுங்க, இதுக்கு மேல வந்துட்டு இது மாதிரி எந்த ஒரு டைமும் என்கிட்ட நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்றா. சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போய் உட்கார வச்சு சாப்பிட கொடுக்குறான். இது பாரு, மறுபடியும் நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைக்கல, சின்ன வயசுல நம்ம ஒருத்தர் லவ் பண்ணியும் அதை சொல்லிக்காம இருந்தது வேற விஷயம், ஆனா இதுக்கப்புறமாவது நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, எனக்கு உங்க மேல லவ்வே கிடையாது, உண்மையா தயவு செஞ்சு இதை நம்பி என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்றா. இப்பதான் பழைய விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே இடத்துல படிச்சாங்க இல்லையா, அப்போ அங்க டீச்சரா இருந்தது நம்ம ஹீரோயினோட அம்மா தான். அப்போ ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோ இந்த ஊருக்கு வந்து இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் பார்த்த ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோவோட அக்கா கூட அஃபேர்ல இருந்திருக்காரு. அது தெரிஞ்சு ஹீரோயினோட அம்மா பயங்கரமா பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குமே டிவோர்ஸ் ஆயிருக்கு. அந்த டிவோர்ஸ்னால நம்ம ஹீரோயின் மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கா. இந்த விஷயம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோக்கு ஒரு குற்ற உணர்வு, அக்கா தான் இவங்க ஃபேமிலியை கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினுக்கு இவர் வந்து உறவு முறையில நமக்கு அங்கிள் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லி இவளுக்கு ஒரு குற்ற உணர்வு. இதனாலதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் கேப் வந்திருக்கு. பிரசன்ட்ல காட்டுறாங்க. ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நான் உனக்கு டைம் கொடுக்குறேன், இனிமே வந்து இந்த மாதிரி ஒரு தப்பை நான் பண்ணவே மாட்டேன் என் லைஃப்ல, நான் உனக்கு பெரிய தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, நான் வந்து எங்க நீ எனக்கு கிடைக்காம போயிடுவியோன்ற ஒரு பயத்துல பண்ணிட்டேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, என் கூடயே நீ வந்து இரு, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், உனக்கே எப்போ என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு தோணுதோ அது வரைக்கும் நான் வந்து உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றான். ஹீரோட அம்மாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு. மறுபடியும் எதுக்குடா அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து உன்னோட வீட்லயே வச்சிருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அம்மா இது என்னோட பர்சனல் விஷயம், நீங்க ரொம்ப தலையிடாதீங்க, அவளோட சேஃப்டி முக்கியம், அதுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கேன், மாமா வந்து என்னதான் அவளை பார்த்துக்க சொன்னாரு, அதனாலதான் நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். ஹீரோயினையும் ஹீரோவையும் வந்து நியூ இயர் வருது, அதனால எல்லாரும் வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணணும், ஊர்ல இருந்து கிளம்பி இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு போகணும் அப்படின்னு இருக்கு, ஆனா ஹீரோயினுக்கு போகக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஹீரோயின் இருந்தாலும் என்ன சொல்றதுன்னு தெரியாம சரி வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. ஹீரோயின் வந்து ரொம்பவே பயப்படுறா. எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பயப்படுறா. ஆனா ஹீரோ என்ன கேட்கறான் அப்படின்னா, காலம் பூராவும் வந்துட்டு இந்த விஷயத்த தெரியாமே நம்மளால எப்படி பாத்துக்க முடியும், நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னா நம்ம குடும்பத்துக்கு தெரியதானே செய்யும் அப்படின்னு சொல்லும் போது, கல்யாணத்தை பத்தி எல்லாம் தயவு செஞ்சு பேசாதீங்க, கண்டிப்பா இது செட்டே ஆகாது, குடும்பத்துல யாருமே இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றா. அவங்கள பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது, நம்ம ரெண்டு பேர் தான் முதல்ல காதலிச்சோம், ஆனா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளோட காதலியே சின்ன பின்னமாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோயின், உனக்கு தான் ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல அப்படின்னும் போது, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா, அவ எல்லாமே பொய்யா சொல்லி வச்சிருக்கா, அவ என்ன வந்து லவ் பண்றேன்னு சொல்லி என் பின்னாடியே சுத்துனா, நான் அவளை லவ் பண்ணல, அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டா, தயவு செஞ்சு நம்பு அப்படின்னு கெஞ்சுறான்.
அதுக்கப்புறம் ஒரு வழியா ஹீரோயின் வந்து அவங்க ஊருக்கு வந்துடுறா. இவங்க தான் வந்து நம்ம ஹீரோவோட அக்கா. இவங்க ஹீரோயின் கிட்ட நல்லாவே தான் பேசுறாங்க, பழகுறாங்க. ஹீரோயினுக்கு தான் கொஞ்சம் இவங்க கிட்ட நல்லா பேச பழக சங்கடமா இருக்கு. நம்ம ஹீரோயினும் ஊருக்கு வந்திருக்கா இல்லையா, அதனால ஃப்ரெண்டு டோனியை பாக்குறதுக்காக போறா. அவன் கேக்குறான், என்னடி நீ உளர்ற, அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா என்னால நம்பவே முடியல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் உன் மேல பயங்கர இன்ட்ரெஸ்டடா இருந்தான். அவன் கிட்ட கேள்வி எல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், உன் மேல பயங்கர லவ்ல இருக்கிறவன் கேட்க மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. திரும்ப வீட்டுக்கு வந்து பாக்குறா, பார்த்தா ஹீரோவோட வண்டி நிக்குது. ஐயோ வந்துட்டான் போல, இவன் கண்ணில் படாம எப்படின்னா உள்ள போகணும் அப்படின்னு யோசிக்கிறா. ஒளிஞ்சு ஒளிஞ்சு போய் பேக் டோர் வழியா அவளோட ரூம்க்கு போயிடுறா. இப்பதான் சித்தி கேக்குறாங்க, இன்னும் ஹீரோயின் வரலையா, ரொம்ப லேட் ஆச்சேன்னும் போது, இல்ல அவங்க எப்பயோ வந்துட்டாங்க, அவங்க பேக் டோர் வழியா வந்து அவங்களோட ரூம்க்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க வேலைக்காரங்க. அவ்வளவுதான், அதுக்குள்ள நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சிடுது நம்மள பார்க்காம தான் இவ எஸ்கேப் ஆயிடுறான்னு. நேரா ஹீரோயினோட ரூம்க்கே போயிடுறான். அவனை பார்த்த உடனே ஹீரோயின் செம்ம ஷாக் ஆயிடுறா. பாரு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், நான் சரியாவே தூங்கவே இல்லை இத்தனை நாளா, தயவு செஞ்சு வா நம்ம 2 பேரும் இங்க தூங்கலாம், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். நான் இப்ப வெளியில போனேன்னா கண்டிப்பா மாட்டிப்பேன், வீடியோ காலையில போயிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது, இதை பாரு தயவு செஞ்சு என் மானத்தை வாங்காத அப்படின்னு சொல்றா. உடனே என்ன பண்றேன்னா இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். சண்டாலா, ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொன்னியேடா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, எதுக்கு இப்ப பதற, ஜஸ்ட் குட் நைட் கிஸ் தான் கொடுத்தேன், வா தூங்கலாம் அப்படின்னு சொல்றான். விடிய காலையில எழுந்து போறேன்னு சொன்னவன் வெயில் அடிக்கிற வரைக்கும் தூங்கிடுறான். அவங்க சித்தி வந்து எழுப்புறாங்க, எழுந்துருமான்னு சொல்லி ஹீரோயின் 2 பேரும் பதறி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அவங்க போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவை யாருக்கும் தெரியாம ரூமை விட்டு வெளியில அனுப்புறா. இப்பதான் ஹீரோ கிட்ட அக்காக்காரி ஒரு விஷயத்த சொல்றா. என்ன அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை எதுக்காக கம்பல் பண்ணி வர வச்சிருக்காங்கன்னா, ஒரு பெரிய பிசினஸ் மேனோட பையன் ஒரு டாக்டராம், அவனுக்கு பிளைண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம் நம்ம ஹீரோயின் கூட. அதை கேட்ட உடனே ஹீரோ செம்ம ஷாக் ஆயிடுறான். அவளுக்கு என்ன வயசு ஆயிடுச்சு, இப்பவே எதுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோயினை ட்ராப் பண்ணுறதுக்காக போகிறான். அப்போவே வந்து சொல்லிடுறான், இது பார் ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி அவனை பிடிக்கலன்னு சொல்லிடு, இதுக்கு மேலே வந்து என்னையே எல்லா விஷயத்தையும் பண்ண வைக்காத அப்படின்னு சொல்கிறான். இது எல்லாமே செட் பண்ணது நம்ம ஹீரோவோட அம்மா தான். ஏன்னா ஹீரோவோட அம்மாவுக்கு வந்து பயங்கரமான டவுட்டு, அதனால தான் இதை பண்ணுறாங்க. அப்போ அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் வந்து அவ கூட தனியாக பேசணும், நாங்கள் காஃபி ஷாப் போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, நானும் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்கிறான். இவங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி டவுட் இருக்குல்ல, அதனால உடனே ஹீரோவை தனியாக கொண்டு போய் கேட்குறாங்க, நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கும் அவளுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ சமாளிக்க பார்க்குறான். ஆனால் ஹீரோவோட அம்மா நம்புற மாதிரி இல்லை. என்னையே ஏமாத்தணும்னு மட்டும் நீ கனவுல கூட நினச்சி பார்க்காத, எனக்கு எல்லாமே தெரியும், நீ வந்து அவகிட்ட வித்தியாசமாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் ஆமாம் இப்போ நடந்துக்கிறேன் தான், என்ன பண்ண முடியும் உங்களால் அப்படின்னு சொல்லி கோவமாக பேசிட்டு வேகமாக அங்கேருந்து போயிடுறான். இங்கே 2 பேரும் இப்போ தான் காஃபி எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே சும்மா வேலையை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ அங்க வந்து ஒரு சேரை போட்டு உட்கார்ந்துடுறான். அங்கிள் இங்க என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, வீட்டுல ஒரே போர் அடிச்சுட்டு எல்லா வயசானவங்க உட்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கேங்க, அங்க நான் என்ன பண்றது, சரி அதான் நானும் ஒரு காஃபி குடிக்கலான்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். மாப்பிள்ள சாருக்கு கோவம் வந்துடுது, எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க, நாங்க 2 பேரும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் தனியா வந்திருக்கோம், இப்படி வர்றது உங்களுக்கே அசிங்கமா இல்லையா அப்படின்னு கேட்கும் போது, என்ன நீ அசிங்கமா இல்லையான்னு கேட்குற, அவ என்ன அங்கிள்னு சொல்லி கூப்பிட்டா உனக்கு கேட்டுச்சா இல்லையா, நாங்கள் வந்து ஃபேமிலி, நீ என்னை வரக்கூடாதுன்னா சொல்ல முடியாது, என்ன நான் உன்னை நம்பவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். எனக்கு செமையாக காண்டாயிடுது, அதனால இதுக்கு மேலே இதெல்லாம் கண்டினியூ பண்ணுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை, இது ஏதோ சரியில்லை போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுது. எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறா. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், அவனை அவாய்ட் பண்ணுன்னு சொன்னேன், ஆனால் நீ வந்து காஃபி ஷாப் வரைக்கும் வந்து காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். டைமுக்கு ஒரு பொண்ணை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு யார் அப்படின்னு தெரியுதா, ஆக்சுவலாக நம்ம ஹீரோ காலேஜ் படிக்கும் போது கேர்ள் ஃப்ரெண்டாக நின்று பேசிக்கிட்டு இருந்திருப்பா இல்லையா, அவள் தான் இவ. அவளை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுது. அவள் எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து, எப்போ நீ வந்த இந்த ஊருக்கு அப்படின்னு ஹீரோ கிட்ட வழி ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுது. இவ்வளோ ஹீரோ கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பெருசாக மூஞ்சி கொடுத்து கூட பேசுகிற மாதிரி தெரியல. நான் பிஸியாக இருக்கேன், இப்போ கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் அங்கே இருக்கிறதுக்கு பிடிக்காம அவன் என்ன பண்ணுறான்னா, நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லி எழுந்து போயிடுறா. எதுக்காக நீ என்ன அவாய்ட் பண்ணுற, நான் உன்னை பார்த்த உடனே எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா, நீ இப்போவாவது எனக்கு கிடைப்பியா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன், எதுக்காக நீ என்னை லவ் பண்ண மாட்டேற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ தான் ஹீரோ ஒரு விஷயத்த சொல்கிறான். ஆல்ரெடி வந்து உன்னை ஏதோ பசங்க பிரச்சனை கொடுக்குறாங்கன்றதுக்காக தான் நான் காலேஜ் படிக்கும் போது உன் லவ்வராக
நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன். அதை நீ இவ்வளோ தொலைவுக்கு யூஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. தயவு செஞ்சு இந்த மாதிரி என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். உடனே ஹீரோயினை பார்த்து பேசணுன்றதுக்காக வந்துடுறா. வந்த உடனே அவள் என்ன சொல்கிறான்னா, நான் கேள்விப்பட்டேன் உன்னோட அப்பாவை தான் வந்து நம்ம ஹீரோவோட அக்கா கல்யாணம் பண்ணியிருக்காங்களாமே. நீங்கள் 2 பேரும் இப்படி சேர்ந்து சுற்றுறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. உன்னையும் சரி அவனையும் சரி எவ்வளோ கேவலமாக நினைப்பாங்க. உங்களுக்குள்ள என்ன உறவு முறை இருக்கு? நீங்கள் 2 பேரும் இப்படி சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கே அசிங்கம் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பயங்கரமாக உசுப்பேத்தி விட்டுறா. எதுவும் தெரியாமல் முட்டாள்தனமாக நீங்கள் எதுவும் பேச தேவையில்ல. அது மட்டும் இல்லாமல் இது எங்கள் 2 பேரோட பிரச்சனை, இதில் நீங்கள் தலையிடணும்னு அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மொக்க பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போதான் ஹீரோயின் வெளியில் வந்த உடனே ஹீரோ எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் சொல்கிறான். இது பார், அவளுக்கும் எனக்கும் லவ் இருந்ததே கிடையாது. அவள் எப்போவுமே என்கிட்ட இப்படி தான் நடந்துப்பா. ஜஸ்ட் நான் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் அவளோட லவ்வராக கொஞ்ச நாளுக்கு நடித்தேன். மற்றபடி எங்கள் 2 பேருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் பெருசாக நம்பின மாதிரி தெரியல, சைலண்டாகவே நின்றுட்டுருக்கா. நியூ இயர் நைட்டு இல்லையா, அதனால் வந்து ஃபேமிலியில் எல்லாருமே நைட்டு செம்மையாக பார்ட்டி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அந்த டைமுக்கு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நைட்டு நீ எதுக்குமா தனியாக போகிற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஹீரோ நான் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அவங்க போன உடனே அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அக்கா கிட்ட எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது, உனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா லூசு மாதிரி எதனா கற்பனை பண்ணிக்கிட்டு நீயா பேசி பிரச்சனை பண்ணிடாத, சைலண்ட்டாக இரு அப்படின்னு சொல்லி அவங்கள அடக்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, இவங்களுக்கு வந்து இன்னொரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். எதுக்காக என்ன இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோச்சுக்கிறா. இன்னைக்கு நைட்டு நான் உன் கூட இங்கே தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். இந்த நியூ இயரையாவது நான் உன் கூட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் என் கூட இங்கே தங்கு அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின், நீ பண்ணுறது கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கா? நீ திங்க் பண்ணி பாரு. உண்மையாகவே சரி, நீ யாரையும் லவ் பண்ணல, என்ன தான் வந்து இவ்வளோ நாளும் நீ லவ் பண்ணனே இருக்கட்டும். ஆனால் இப்போ நம்ம 2 பேரோட உறவு முறை வேறு. கண்டிப்பாக வந்து நம்ம குடும்பத்தில் யாருமே இதை ஏற்றுக்க மாட்டாங்க, உங்கள் அம்மா சுத்தமாக ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை. என்னோட லவ்வை வந்து நான் எதுக்காக விட்டு கொடுக்கணும்? நான் தானே உன்னை முதல்ல இருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு மேலே ஹீரோயினாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, கட்டி பிடிச்சி ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுறா. இந்த லவ்வை நான் விடணும் அப்படின்றது நான் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறான். இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறதையும் ஒன்றா போகிறதையும் இந்த காஃபி ஷாப்பில் பார்த்தா இல்லையா, அந்த பொண்ணு வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறா. உங்களை நான் அசிங்கப்படுத்தாமல் விட மாட்டேன், எனக்கு நீ கிடைக்கலனாலும் சரி, அவளுக்கு நீ கிடைக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறா. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறா. நான் தான் வந்து இவ்வளோ நாள் உன்கிட்ட எதையும் தெளிவாக பேசாமல் உன் தப்பாக நினச்சிக்கிட்டே இவ்வளோ நாளும் நான் உன்னை ஏமாத்துறது இல்லாமல் என்னையும் ஏமாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறா. ஹீரோவும் ஹீரோயினோட அம்மாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது ஹீரோயினையும் ஹீரோவையும். நீங்கள் தான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து லவ் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோயினுக்கு அப்பாடா நம்ம அம்மாவுக்கு நம்மளை ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறா. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே திடீர்னு ஹீரோயினை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ தான் சமாதானப்படுத்துகிறான். வீட்டுக்கு போனால் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட அம்மாவோட கையில் இவங்களோட ஃபோட்டோஸு, நீங்கள் எங்கே இருந்தீங்க நைட்டு அப்படின்னு கேட்கும் போது ஹீரோவும் ஹீரோயினும் சைலண்ட்டாக இருக்காங்க. பழைய வீட்டில் தானே இருந்தீங்க, அது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, எதுக்காக இவ்வளோ அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி மாறி மாறி எல்லாரும் திட்டிகிட்டு இருக்காங்க. நாங்கள் யாருமே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டோம், இது வந்து குடும்பத்துக்கே அசிங்கம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துறாங்க. யாருமே எதிர்பார்க்காத விதமாக நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிட்டு, நீங்கள் பண்ணதெல்லாம் அசிங்கமாக தெரியலையாப்பா, அம்மாவை விட்டுட்டு இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணீங்க, அம்மா இந்த நிலைமையில இருக்காங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம், அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? நாங்கள் 2 பேரும் தான் முதல்ல லவ் பண்ணிட்டு இருந்தோம், உங்களால் தான் வந்து எங்களால் ஒன்று சேர முடியாமல் போயிடுச்சு அப்படின்னும் போது இந்த மாதிரிலாம் நீ பேசுவேன்னு நான் நினைச்சே பார்க்கல, என்ன மாதிரியான பொண்ணு நீ அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அம்மா திட்டுறாங்க. இதுக்கு மேலே நெஞ்சு வலி வரலனா எப்படி? அவ்வளோதான், ஹீரோவோட அம்மா நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. ஹீரோவோட அம்மா ஹாஸ்பிட்டலில் கண்ணை முழிச்ச உடனே ஹீரோ கிட்ட தான் பேசணும்னு சொல்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு தெளிவாக சொல்லிடுறான், என்னையும் அவளையும் பெருக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்காதீங்கம்மா, உங்களுக்கு குடும்பத்துக்கே அசிங்கம் அப்படின்னு நினைப்பு வந்துச்சு அப்படின்னா நான் இனிமேல் இந்த ஊர் பக்கமே வரமாட்டேன், நானும் அவளும் வெளியூரில் போய் செட்டில் ஆயிடுறோம், எங்களை நிம்மதியாக வாழ விடுங்க, இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிடுறான். அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவோட அக்காவுமே வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் இல்லை, என்ன கூட நீ கேவலமான நினைப்ப அப்படிதானே அப்படின்னு கேட்கும் போது ஹீரோக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னே தெரியல, சைலண்ட்டாக இருக்கான். நீ கவலைப்படாத, உனக்காக நான் அம்மா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஹீரோயினோட அப்பா ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு தனியா செமையா ரைடு விட்டுட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயினும் தீர்த்து சொல்லிடுறா, நீங்க பண்ண தப்பெல்லாம் விட நான் ஒன்றும் பெருசா தப்பு பண்ணிடல. உங்களுக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா நாங்க இந்த ஊர்லயே இருக்க மாட்டோம், உங்க குடும்பத்தோட பேர் கூட எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறா. அதோட ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. ஹீரோயின் தான் பயங்கரமா ஃபீல் பண்றா, நான் கோவப்பட்டு இப்படி எல்லாம் பேசியிருக்க கூடாது போல, அதனாலதான் உங்க அம்மாக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்றா. உடனே அப்ப ஹீரோ வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்காக என்ன சொல்றான் அப்படின்னா, இன்னைக்கு தான் நான் வந்து வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், உண்மையாவே சொல்றேன், எங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே ஆகாது, நீ கவலைப்படாத. நீ எனக்காக பேசின பத்தியா, எனக்காக நின்ன பத்தியா, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைஃப் லாங் நீ இதே மாதிரி தான் இருக்கணும், என் கூட தான் இருக்கணும், எனக்காக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்லயே பார்த்தா ஹீரோக்கு போட்டோ எங்க இருந்து வந்தது அப்படின்றது தெரிஞ்சிடுது. நேரா அவளை போய் பார்க்க போறான். என்னை மன்னிச்சிடு, அவ கூட உன்னை பார்த்த உடனே கோவத்துல தான் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் மன்னிப்பு கேட்குறா. உன்னோட மன்னிப்பெல்லாம் எனக்கு தேவையில்லை, நானும் அவளும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறோம், இதோடு எங்களை விட்டு விலகி இரு, அதுதான் உனக்கு நல்லது. நான் மறுபடியும் 2வது வாட்டி இதை உனக்கு வார்னிங்காக சொல்கிறேன், 3வது வாட்டி இதை மாதிரி வார்னிங் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினும் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஊருக்கே திரும்ப வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றாவே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான். ஹீரோயினும் ஓகே சொல்கிறா. உடனே இவங்க 2 பேரும் அவங்களோட கல்யாணத்தை ரெஜிஸ்டரும் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து உன்னால எஸ்கேப் ஆகவே முடியாது அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. அப்படியே வீட்டை விட்டு வந்து நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் 3 வருஷம் ஆயிடுது. ஹீரோவோட அம்மா பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. எவ்வளோ நாளைக்கு இன்னும் நீங்கள் வந்து வீட்டை விட்டு ஒதுங்கியே இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டீங்க, சுத்தமாக எங்கள் எல்லாரையும் தலைமொழிகளான்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கோவப்படுறாங்க. இன்னும் 1 வாரத்தில் நியூ இயர் வருது, எல்லாரும் குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாடணும், மரியாதையா 2 பேரும் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா தான் பாக்குறாங்க ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க மருமகளுக்காக வச்சிருந்த பிரேஸ்லெட்டை எடுத்துட்டு வந்து இங்க வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க ஹீரோயினை அப்படின்ற மாதிரி தான் ஹீரோவும் ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறாங்க. பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. கடைசியா இப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றானா, இன்னொரு குட் நியூஸும் இருக்கு, நீயும் நானும் அப்பா அம்மா ஆக போறோம் அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான், ஹீரோக்கு அதை கேட்ட உடனே பயங்கர சந்தோஷமாயிடுது. ஸோ இதோடையே வந்து ஹாப்பியாக இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமாவை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் வந்து கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுப்பேன் இல்லையா. ஸோ நாளைக்கும் மறக்காமல் கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.